இன்னொரு ஒரு வேடிக்கையான உதாரணம். ஒரு தீயவனை எதிர்ப்பதற்கு போதிய பலம் இல்லை. அதாவது ஒரு தீயவன் இருக்கிறான், அவன் வந்து நம்மளோட பலசாலியா இருக்கிறான். அவனை எதிர்க்கிறதுக்கு நம்ம கிட்ட போதிய பலம் இல்லை. இப்போ அவனை எதிர்க்கிறதுக்கான பலத்தை பெறுவதற்கு நம்ம வந்து எல்லா முயற்சிகளும் மேற்கொள்ள வேண்டும். அந்த பலத்தை பெற்றதுக்கு அப்புறம் அந்த பலத்தை வந்து சரியான முறையில பயன்படுத்த வேண்டும். அப்பதான் வந்து அவனை தீயவனை வந்து நம்ம அழிக்க முடியும். ஆனா அத்தகைய ஒரு தீயவனை எதிர்த்து தடுக்கின்ற திறமை அல்லது பலம் இல்லாத போது நம்மகிட்ட இல்ல. அத்தகைய திறமையை பெறுவதற்கான முயற்சி கூட இல்லாத ஒருவன் அதுக்கான முயற்சியும் செய்யல, அதுக்கான பலத்தையும் அவன் பெறல. ஆனா அப்படி ஒருத்தன் வந்து எதிரில நிற்கும் போது தன்னை அழிக்கிறதுக்கே அவன் வந்து வருகின்ற பொழுது அந்த எதிரியிடம் இவன் என்ன சொல்றான், எப்படி செய்யறான் அப்படின்னா, நான் வந்து ஒரு அஹிம்சாவாதி. சில திரைப்படத்துல கூட பார்க்கலாம். இன்னைக்கு வந்து நான் வந்து விரதம், அதனால யாரையும் நான் அடிக்க மாட்டேன் அப்படின்னு சில படத்துல வந்து ஜோக்கா கூட பார்க்கலாம். அது மாதிரி ஒருத்தன் வந்து நம்மளோட பயங்கரமான ஒரு தீயவனா இருக்கான், நம்மள வந்து நமக்கு வந்து தீங்கு ஏற்படுத்த வருகின்ற ஒரு இந்த இடத்துல வந்து நான் அஹிம்சாவாதின்னு ஒருத்தர் சொல்லிக்கிட்டானா அதுக்கு பேர் அஹிம்சையாங்க. அப்போ இந்த ஆங்கிள்லயும் வந்து அஹிம்சை அப்படின்னு ஒரு சில பேர் பயன்படுத்திக்கிறாங்க. ஆனா இது உண்மையிலேயே இது ஒரு பித்தலாட்டத்தனமான ஒரு தன்னுடைய நேர்மைங்க. உண்மையிலேயே அவன் அஹிம்சாவாதியாவா இருக்கிறான் இல்ல, அவனை எதிர்த்து ஜெயிக்க முடியல. ஆனா வந்து என்ன சொல்லிக்கிறான், நான் அஹிம்சாவாதி, அவன் வந்து போரிட மாட்டேன், ஒரு கண்டத்தை அடிச்சா இன்னொரு கண்டத்தையும் காமிப்பேன். ஏன்னா இவங்க அடிச்சா திரும்பி அடிக்கிறதுக்கு பலம் இல்லை. இதுக்கு வந்து சில பேர் அதை வந்து அஹிம்சைக்கு சொல்லிக்கிறாங்கன்றாரு. இதெல்லாம் வந்து உண்மையிலேயே இது வந்து இது ஒரு ஒரு சாணக்கியத்தனமா ஒரு இதா வச்சுக்கலாம் இல்லைய. ஆனா இது மனிதனுடைய அந்த நேர்மைத்தன்மை, நேர்மையினுடைய அந்த புனித தன்மையை வந்து இது போன்ற செயல்கள் மனிதன் நடந்துக்கிறது வந்து அது காப்பாற்றாது. அந்த புனித தன்மைன்னு சொல்றார், நேர்மை வந்து அது அல்லன்னு சொல்ற படிக்குது. சாதனாவின் எல்லைக்குள் அஹிம்சா என்ற சொல்லின் அர்த்தத்தை ஏற்கனவே விளக்கியாயிற்று. அதன்படி அதன் சரியான அர்த்தமானது ஒருவருடைய எண்ணம், சொல் மற்றும் செயல் எவருக்கும் துன்பத்தை தரக்கூடாது, எவருக்கும் அநீதி இழைக்க கூடாது என்பதில் மிகுந்த கவனத்தோடு இருக்குமாறு தங்களுடைய நன்னடத்தையை வழிநடத்த வேண்டும். எந்த எண்ணமோ அல்லது செயலோ யாருக்காவது துன்பத்தை கொடுக்கக்கூடிய நோக்கமுடையதாக இருந்தால் அது ஹிம்சா ஆகும். உயிர் வாழ்வதில் சில கீழ்நிலையில் உள்ள உயிர்கள் அழிந்துதான் ஆக வேண்டும் என்பது அதனுள் அடங்கியதே. அங்கே தீங்கு செய்யும் நோக்கம் இருந்ததா அல்லது இல்லையா என்பது கேள்வி கிடையாது. உதாரணமாக, சுவாசிக்கின்ற போது கோடிக்கணக்கான உயிரணுக்கள் இறந்து போகின்றன. ஒருவருக்கு இது தெரிந்திருந்தாலும் தெரியாவிட்டாலும் ஒவ்வொரு செயலிலும் இத்தகைய உயிரணுக்கள் இறக்கின்றன, அழிக்கப்படுகின்றன. தடுப்பு மருந்துகளை பயன்படுத்துவதால் கோடிக்கணக்கான நோய் கிருமிகளை அழிக்கின்றோம் என்று அர்த்தம். பயிர்களை அழிக்கும் பூச்சிகள், ஒட்டுண்ணிகள், கொசுக்கள், மூட்டை பூச்சிகள், சிலந்திகள் போன்றவை எண்ணிலடங்கா வழிகளில் கொல்லப்படுகின்றன. இது ஒருவர் உயிர் வாழ்வதற்காக கட்டாயமாக செய்ய வேண்டியவை ஆகும். இதில் அவற்றிற்கு துன்பத்தை கொடுக்க வேண்டும் என்ற நோக்கம் கிடையாது. ஆகையால் இத்தகைய செயல்கள் ஹிம்சை ஆகாது. தற்காப்புக்காக இவற்றை செய்கின்றோம். இதுக்கு முன்னால பேசப்பட்ட பல விஷயங்களுக்கான ஆன்சர் வந்து இங்க பாபா வந்து தெளிவா சொல்றாரு. இதுதான் வந்து ஒரு சமய கோட்பாடை வந்து பின்பற்றுகின்ற சாதனாவனுடைய எல்லைக்குள்ள இந்த அஹிம்சா என்பதனுடைய அர்த்தம் என்னன்னா, மனதாலும் சொல்லாலும் செயலாலும் நம்ம யாருக்கும் துன்பம் தரக்கூடாது, யாருக்கும் அநீதி இழைக்கப்படக்கூடாது, எந்த உயிருக்கும் அநீதி இழைக்கப்படக்கூடாது என்பதுல மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும். எந்த எண்ணமோ அல்லது செயலோ யாருக்காவது துன்பத்தை கொடுக்கக்கூடிய நோக்கம் உடையதாக இருந்தால் அது வந்து நிச்சயமா ஹிம்சா தான். ஆனா அதே சமயத்துல இப்ப உயிர் வாழ்வதில் சில கீழ்நிலையில் உள்ள உயிர்கள் அழிந்துதான் ஆக வேண்டும் என்பது அதனுள் அடங்கியுள்ள ஒரு என்ன சொல்றது, இறைவனுடைய சட்டமாக இருக்கிறது.
அங்கே தீங்கு செய்யும் நோக்கம் இருக்குதா இல்லையான்றது கூட கேள்வி கிடையாது. அதுக்குதான் உதாரணம் சொல்றாரு. இப்போ ஏற்கனவே நம்ம இதுக்கு முன்னால சில பேர் வந்து சுவாசிக்கும் போது பல உயிரினங்கள் சாகுது, அப்ப சுவாசத்தையே வந்து நம்ம நிறுத்தணும், எப்பயுமே நீ மூக்கையே மூடிட்டு உட்கார்ந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சில இதெல்லாம் இருக்குது. அது எல்லா விதத்திலையும் எல்லா நேரங்களிலும் அது சாத்தியமே இல்லை. அதான் சொல்றேன், உதாரணமா சுவாசிக்கின்ற போது கோடிக்கணக்கான உயிரணுக்கள் இறந்து போகின்றன. இப்ப அது வந்து எத்தனை உயிர் வந்து நம்ம மூச்சு உள்ள போகும்போது செத்துச்சு அல்லது சாகல அப்படின்றதெல்லாம் ஒரு வந்து யாரும் கணக்கு பார்த்துட்டு இருக்கிறதுல அது என்ன உள்ள போகுதுன்றது யாருக்கும் தெரியல. அது தெரிஞ்சாலும் தெரியாவிட்டாலும் இது போன்ற ஒவ்வொரு செயல்களுமே இத்தகைய உயிரணுக்கள் வந்து இறந்துதான் போகின்றன, அழிந்து போகின்றன. அதே மாதிரிதான் இப்ப நோய் எதிர்ப்பு சக்திகளுக்கு வந்து இப்ப பல கிருமிகளால தொற்று வந்து ஏற்படுகின்ற பொழுது தடுப்பு மருந்துகளை வந்து நம்ம பயன்படுத்துவோம். அதன் மூலம் வந்து கோடிக்கணக்கான நோய் கிருமிகள் உடம்புல இருந்து அது அழிந்துதான் போகிறது. அதே போல பயிர்களை அழிக்கிறதுக்கான பூச்சி, ஒட்டுண்ணிகள், கொசு இந்த மாதிரி பல உயிரினங்கள் வந்து நம்ம மனிதர்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதா இருந்தா எண்ணிலடங்காத வழியில பல வழிகள் இதெல்லாம் கொல்லப்படுகின்றன. அன்றாடம் இது வந்து நடைபெற்று கொண்டுதான் இருக்குது. இதெல்லாம் வந்து ஹிம்சை ஆகாது. ஏனென்றால் ஒரு ஒரு உயிர் வாழ்வதற்கு கட்டாயமாக செய்ய வேண்டியவை இதெல்லாமே. எல்லா உயிர்களும் உயிர் வாழ்ந்தாக வேண்டும். ஆனா அந்த உயிர் வாழ்வதற்கு தடையாக தன்னுடைய உயிருக்கே வந்து ஆபத்து விளைவிக்கக்கூடிய எதிர்ப்பான ஒரு ஒரு வந்துச்சு அப்படின்னா தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக அதை வந்து கொல்வதுல அது இம்சை ஆகாது. அதுதான் இங்க தெளிவா இருக்கணும். இது எல்லா உயிருக்குமே பொருந்தும் தான். மனிதர்களுக்கு மட்டும் இல்ல, மனிதர்களும் இந்த சாதனா வழியில் இருக்கவங்க இந்த கோட்பாடுல மிக தெளிவா இருக்கணும். ஆனா எந்த உயிரா இருந்தாலும் தான் உயிருக்கு ஆபத்தின் போது தன்னை காப்பாற்றுறதுக்காக அந்த எதிராக இருக்கக்கூடிய ஒன்றை வந்து அது வந்து போராடி அதை வெல்வதற்காக அது முயற்சி தான் செய்யுது அது. இது வந்து இயற்கையாகவே வந்து இறைவனுடைய படைப்பிலே உள்ள வந்து ஒரு உந்துதல் அதுக்குள்ள இருக்கிறது. நான் மனிதர்கள் வந்து இங்க இந்த பார்க்கணும். இதை வந்து நம்ம உயிரை கொல்லாம நம்மளால வாழ முடியுமா அப்படிங்கிறது தான் அங்க முக்கியங்க. அப்படி வாழ முடியும்னா நிச்சயமாக அங்க வந்து அதை கொல்லணுன்ற அவசியம் இல்லை. ஆனா இதை கொண்டாதான் உயிர் வாழ முடியும் அப்படின்னு போது நிச்சயமாக அது அது வந்து இம்சை இல்லை. ஏன்னா அதை துன்புறுத்துன்ற நோக்கம் இல்லை. உங்களுடைய நோக்கம் உங்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த நோக்கம். சோ இந்த விஷயங்கள்ல இது போன்ற இதுல வந்து மிக தெளிவாக நம்ம முடிவெடுக்க தெரியணுன்றதுதான் முக்கியம். படிக்கலாம் இது. ஒவ்வொரு உடலுக்குள்ளும் அதன் கட்டமைப்பையும் ஸ்திரத்தன்மையையும் தக்க வைத்துக் கொள்வதற்காக ஒவ்வொரு நொடியிலும் நடைபெறுகின்ற மோதல் மற்றும் இணைதலின் விளைவால் உருவாதலும் அழிதலும் எப்பொழுதும் நடைபெற்று கொண்டேதான் இருக்கிறது. நெல்லில் இருந்து அரிசியை பெறுகிறோம். அந்த நெல்லில் உயிர் இல்லையா? அந்த நெல் முளைக்கக்கூடியது. மறு உற்பத்தி செய்யும் ஆற்றலை அது பெற்றிருக்கிறது. உங்களுடைய உடலை பாதுகாப்பதற்காக அந்த நெல்லை கொன்று அரிசியை தயாரிக்கிறீர்கள். அவ்வாறு அரிசியை தயாரிக்கின்ற போது யாரையாவது துன்புறுத்த வேண்டும் என்ற நோக்கம் உங்களுக்கு இருக்கிறதா? இதிலிருந்து உயிர் வாழ்வது என்பது மற்றொரு உயிரை சார்ந்துதான் இருக்கிறது என்பது தெரிகிறது. இங்கே அஹிம்சா அல்லது ஹிம்சா என்ற கேள்விக்கே இடமில்லை. இதை ஹிம்சா என்று கருதினால் பிறகு வாழ்கின்ற உயிர்கள் கல்லையும் மண்ணையும் தான் உண்டு வாழ வேண்டும். மூச்சு விடுவதை கூட நிறுத்தியாக வேண்டும் அல்லது தற்கொலை செய்து கொள்ள வேண்டும். பாருங்க, அடுத்தது இன்னொரு கட்டத்துல வந்து இன்னொரு தெளிவான ஒரு விஷயத்தை சொல்றாரு. ஒவ்வொரு உடலுக்குள்ளாரையும் அதனுடைய கட்டமைப்பை, அதனுடைய ஸ்ட்ரக்சரை அதை தக்க வைத்துக் கொள்வதற்காக, அதை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஒவ்வொரு நொடியிலும் நடைபெறுகின்ற மோதல் மற்றும் இணைதலின் விளைவால் உருவாதலும் அழிதலும் எப்போதும் நடைபெற்றுக் கொண்டேதான் இருக்கிறதுன்றாரு. இது ஜெனரல் ரூல். எல்லா ஸ்ட்ரக்சருக்குள்ளாரையும் இது வந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கு. அது வந்து உயிர் இல்லாத இதுக்குள்ளாரு கூட இது நடைபெற்றுக்கிட்டு தான் இருக்குது. தன்னுடைய ஸ்திரத்தன்மையை காப்பாற்றிக் கொள்வதற்காக உயிரற்ற ஒரு பொருளை கூட அங்க வெளிப்புற சூழ்நிலைகள் என்வரன்மெண்ட்ல இருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக உயிரற்ற பொருள்களில் கூட இந்த போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. அது யாரும் நம்ம கவனிக்கிறது இல்லை. உதாரணமா ஒரு இரும்பு துண்டு எடுத்துங்க. கண்ணுக்கு தெரியற மாதிரி ஒரு விஷயம். ஒரு இரும்பு துண்டை நீங்க வந்து வெளியில வந்து தூக்கி எரிஞ்சிட்டீங்கன்னா அதை வந்து நீங்க கொஞ்ச காலத்துக்கு கவனிச்சுக்கிட்டே இருந்து பாருங்க.
அந்த இரும்பு துண்டு என்பது ஒரு மெட்டல். அது அது உள்ளார எண்ணற்ற அந்த அதுவும் எப்படி ஹியூமன் பாடியில செல் இருக்குதோ அதே மாதிரி அதுக்குள்ளாரையும் ஒவ்வொன்றுக்கும் அந்த உள்ளார வந்து அங்க செல்ஸ் இருக்குது. அதுவும் எண்ணற்ற செல்களால தான் அது வந்து செய்யப்பட்டிருக்கிறது. அது வேறு விதமான செல். ஆனா நீங்க மழையிலையும் காட்டுலையும் ஈரத்திலையும் அது வந்து மாறி மாறி இருக்கின்ற பொழுது பாத்தீங்கன்னாக்கா இங்க புறத்திலிருந்து அந்த மெட்டல் மேல இங்க பல்வேறு விதமான தாக்குதல்கள் நடைபெறுகிறது. அதை தன்னை தக்க வைக்கின்ற பொழுது போராடுகின்ற இதுல பல வந்து செல்கள் வந்து எதுவுமே வந்து அங்க வந்து ஒரு செயலற்ற தன்மையில் இருக்கிற ஒவ்வொரு அணுவுக்குள்ளும் இயக்கம் இருந்துகிட்டு தான் இருக்குது. ஒரு ஆட்டம் என்று சொன்னோம். அந்த ஆட்டத்துக்குள்ளாரி ஒரு ஆட்டம் என்று சொல்லக்கூடிய சிறு சிறு அந்த துகள்களுக்குள்ளாரியும் கூட அங்க நியூக்ளியஸ் இருக்குது, எலக்ட்ரான் இருக்கு, புரோட்டான் இருக்குது, பாசிட்ரான் இருக்குது. அங்க வந்து இயக்கம் நடைபெற்றுக் கொண்டே இருக்குது. எல்லாமே இயக்கம் நடைபெறுகிறது. தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்காக, தன்னுடைய ஸ்திரத்தன்மையை காப்பாற்றிக் கொள்வதற்காக அதுவும் போராடி கொண்டுதான் இருக்குது. அதன் விளைவாக அந்த போராட்டத்தினால சில நேரத்துல வந்து தன்னை தக்க வைக்க முடியும், தன்னை இழக்கவும் முடியும். இப்ப பாருங்க அப்படியே வெடிச்சு போய் அந்த இரும்பு துண்டுடைய மேல் பகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா அது வெடிச்சு துகள்களாக அது மாறும். இதெல்லாம் எப்படின்னா உருவாதலும் அழிதலும் எப்போதும் நடைபெற்றுக் கொண்டேதான் இருக்கிறது என்று சொன்னார். மோதலும் இணைதலும் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. ஒன்று உள்வாங்கும், ஒன்று வந்து வெளித்தள்ளும். அப்போ இது எல்லா உயிருள்ளவற்றிலும் இதே தான் நடக்குது. ஒவ்வொரு மனிதனும் தனக்குள்ளா இருக்கிற அந்த உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவன் வந்து உணவை சாப்பிட்டாகணும். இது ஒரு போராட்டம் தான். அவன் பசி எடுக்கின்ற பொழுது தன்னுடைய உடல்ல இருக்கிற ஒவ்வொரு அந்த அணுக்களும் அது கேட்கிறது. எனர்ஜி வேணும், எனர்ஜி வேணும்னு கேட்குது. அப்ப அதை வந்து நீங்க உணவு மூலமா கொடுத்து ஆகணும். அப்ப உள்ள இருந்து எழுகின்ற அந்த ஒரு பிரஷரு இந்த போராட்டத்துக்கு நீங்க வேறு ஒரு பொருளை நாடியாக வேண்டும். அப்ப இங்க என்ன சொல்ற பாருங்க. இப்ப நெல்லுல இருந்து அரிசியை நம்ம பெறுகின்றோம். நெல்லை குத்தி அதுல இருந்து அரிசி எடுக்கிறோம். இப்ப அந்த நெல்லுல உயிர் இல்லையான்றாரு. ஏன்னா அந்த உயிர் இருக்கிறதுனால தான் நெல்லை மண்ணில போட்டோம்னா அது வந்து செடியா வருது. இந்த நெல் வந்து முளைக்கக்கூடியது, மறு உற்பத்தி செய்யும் ஆற்றலை அது பெற்று இருக்கிறது. உங்களுடைய உடலை காப்பாற்றுவதற்காக அந்த நெல்லை கொன்று அரிசியை தயாரிக்கிறோம். நம்ம செய்யறோமா இல்லையா? அதை கொண்டுதான் சாப்பிடுறோம். அது அழிஞ்சிருது. அவ்வாறு நீங்க அரிசியை தயாரிக்கின்ற பொழுது நீங்க அந்த நெல்லை வந்து துன்புறுத்தணும் அப்படின்ற நோக்கம் இருக்குதா இல்லையான்றதுலாம் கூட கேள்வி கிடையாது. நீங்க உயிர் வாழணும். உயிர் வாழ்வதற்கு நீங்க ஏன்னா ஆரம்பத்திலேயே வந்து ஒன்றை வந்து கொன்றுதான் இன்னொரு உயிர் வாழுகிறது என்பது வந்து ஒரு இயற்கை ரீதியாக இருக்குது. படைக்கப்பட்ட விதமே அப்படிதான் இருக்குது. ஏன் அதை படைக்கப்பட்டது அப்படின்ற கேள்விலாம் இங்க அவசியம் இல்லை. ஆனா இங்க எப்படி இருக்க போறோன்றதுதான் கேள்வி. ஏன் இப்படி படைக்கப்பட்டது அப்படின்றது வந்து படைத்தவன் இடத்துல கேட்க வேண்டிய கேள்வி அது. அதுக்கு நீங்க விடை தேட முயற்சி என்பது எடுப்பது என்பதே வந்து உங்களுக்கு தெளிவான வந்து அவனுடைய மனதுக்குள்ளா இருக்கிறதுக்கான ஆன்சரை உங்களுடைய சிறுமனமானால் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா இங்க நீங்க உங்க பகுத்தறிவை பயன்படுத்த வேண்டியது இந்த உயிரை கொல்லாமல் நம்ம வாழ முடியுமா? இதை கொன்றுதான் நம்ம வாழ்ந்தாகணும்னாக்கா நம்ம வேற வழி இல்லை அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் நீங்க பார்க்கணும். அங்க வந்து அங்க வந்து நோக்கம் வந்து இது நம்ம வந்து விலங்குகளை வந்து அடிச்சு கொண்டு சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க. அங்க வந்து தப்பு நடக்குது. ஏனென்றால் நீங்க விலங்குடைய அந்த மனதனுடைய முன்னேற்றம் என்பதும் ஓரறிவுடைய தாவரத்தினுடைய அந்த மனதின் முன்னேற்றம் என்பதும் ரெண்டு சமமானதா? எங்கே மனம் வந்து அதிக முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறதோ அங்கே துன்பத்தினுடைய அதிகம் வந்து அந்த அளவு என்பது அதிகமாக இருக்கிறது. நீங்க மனிதனை எடுத்துக்கிட்டீங்கன்னா மனிதனுக்கு ஏற்படுகின்ற துன்பத்தில் வருகின்ற அந்த துயரம் என்பது துன்பப்படுகின்ற விதம் என்பது அனிமல்கிட்ட வந்து அந்த அளவுக்கு எல்லாம் இருக்காது. காரணம் என்னன்னா மனிதனுடைய மனமானது ரொம்ப அதிகமான முன்னேற்றம் அடையுது. அதனாலதான் துன்பம் இன்பம் இந்த இரண்டினுடைய அளவுமே அந்த மிகையாக இருக்கிறது. அப்போ எந்த உயிர் வந்து அந்த உயிரை கொன்றுதான் சாப்பிடணுன்றது ஒரு 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 நியதி, ஒரு சட்டம், இயற்கையின் சட்டம். ஆனா இங்க ஓரறிவுடைய ஒரு தாவரத்தை உண்டு சாப்பிடுறதுக்கான எல்லாமே இறைவன் வந்து மனுஷனுக்கு கொடுத்திருக்கிறார். இதுதான் இங்க மனுஷன் எடுக்க வேண்டிய ஒரு முடிவு. அப்போ இங்க வந்து அந்த நெல்லை வந்து நம்ம தாவரங்களை, கீரைகளை இல்லையா, காய்கறிகளை இதெல்லாம் தாவரம் மூலம் எடுக்கிறத அதை துன்புறுத்துன்ற நோக்கத்துல போய் அதை வந்து நீங்க எடுக்கிறது இல்லை. நீங்க உயிர் வாழ்ந்தாகணும். இதுக்கு கீழே இன்னொரு உயிர் இல்லை. அதனால இந்த இதை நம்ம சாப்பிடுறோம். இதுக்கு மேல இருக்கிற உயிருக்கு நம்ம போகணுன்ற அவசியம் இல்லை.
ஒருவேளை அந்த மாதிரி உணவே கிடைக்கலன்னு வச்சுங்க, அப்ப நீங்க அடுத்த கட்டத்துக்கு போறது தப்பே இல்லை. அதெல்லாம் தெளிவா தான் புரிஞ்சுக்கணும். இப்ப தாவர உயிரில சாப்பிட்டு வந்து நம்ம உயிர் வாழ்றோம். ஆனா அந்த தாவர உயிர்களே உங்களுக்கு கிடைக்கல அப்படின்ற ஒரு நிலைமை வருதுன்னு வச்சுங்களேன், அப்ப என்ன பண்ணுவீங்க? அடுத்த கட்டத்துக்கு நீங்க போகலாம். தவறு ஒன்றும் இல்லை. ஏனென்றால் இங்க நியதி என்ன? உயிர் வாழ்வதற்கு இன்னொரு உயிர் தான் உணவாக அமைகிறது என்பது நியதி. ஆகவே இந்த மாதிரி இடங்கள்ல நீங்க இந்த முடிவெடுக்க வேண்டியதுதான் மிக மிக அவசியம். அப்படி வந்து அதை நீங்க பின்பற்றல, அந்த மாதிரி நீங்க உங்களை மாத்திக்கல அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? தற்கொலை தான் பண்ணி செத்தாகணும். வேற வழி இல்லை. பட் அது அது வாழ்வதற்காக தான் எல்லாமே படைக்கப்படுது. அதே மாதிரி தான் வாழ்வதற்காக தனக்கு கீழே இருக்கிற ஒரு இதை வந்து மனிதர்கள் வந்து நிச்சயமாக விலங்குகள் மற்ற உயிரினங்கள் வந்து தான் வாழ்வதற்காக தகுதி இல்லாத ஒன்றை, அர்த்தமில்லாத ஒன்றை கொண்டு சாப்பிடுவதே இல்லைங்க. தனக்குன்னு என்ன உணவோ அதைத்தான் அது சாப்பிடும். ஆனா மனுஷன் மட்டும்தான் தாவர உணவிலேயே உயிர் வாழ்வதற்கு தேவைக்கு மேல எல்லாமே கிடைக்குது. இன்னைக்கு வந்து எதெல்லாம் தாவர உணவுல இல்ல, அதனால மாமிச உணவு சாப்பிடுங்க, முட்டையை சாப்பிடுங்க, கோழி இதை சாப்பிடுங்க அப்படின்லாம் சொல்றாங்கன்னா இவ்வளவும் பித்தலாட்டமான வேலை. ஏன்னா இதெல்லாம் நிரூபிக்கப்பட்ட விட்டதாகி போயிடுச்சு. தாவர உணவுகள்ல மனிதனுடைய உடலுக்கு மட்டுமல்ல, மனதிற்கும் ஆரோக்கியமான உணவு வந்து தாவர உணவுகள் வந்து கிடைக்கிறது, அபரிமிதமா கிடைக்குதுன்றது என்பதுதான் அறிவியல் உண்மை. ஆகவே இங்க இது போன்ற விஷயங்கள்ல நம்ம மிக தெளிவாக இருக்க வேண்டும். வாய் ருசிக்காக வந்து ஒரு உயிரை வந்து கொண்டு சாப்பிடுறது அப்படின்றது அந்த கொலை நோக்கம். ஏனென்றால் அங்க உயிர் வாழ்வது நோக்கம் அல்ல, ருசி, அது சுவையாக இருக்கிறது அப்படின்ற நோக்கம். அப்ப அது உயிரை கொண்டாடணுன்ற வந்து அடுத்த கட்ட ஒரு உயிரை கொள்வதற்கான ஒரு நிலைக்கு நீங்க போறீங்க. அது வந்து மனித சட்டத்திலே தண்டனை கிடைக்காம இருக்கலாம். ஆனால் இறைவனுடைய சட்டத்திலே, இறைவனுடைய சட்டம் தான் இன்னொரு உயிர் வாழ்வதற்கு ஒரு உயிரை கொள்ளணுன்றது. ஆனா எந்த உயிரை கொள்ளணும் மனிதனுக்கு வந்து அந்த பகுத்தறிவு இருக்குது. ஏன்னா மற்ற எந்த உயிரும் வந்து தன்னுடைய உணவு தவிர வேற ஒரு உணவுக்காக அது இன்னொன்று கொண்டதில்லை. தனக்குன்னு என்ன இறைவனால் படைக்கப்பட்டதோ அந்த உயிரினங்களைத்தான் அது கொண்டு வாழ்கிறது. இதுல வந்து வேற மாதிரிலாம் வந்து டெக்னிக்காலாம் பேசிலாம் தப்பிக்க முடியாது யாருமே. ஓகே. சோ இதெல்லாம் வந்து நம்ம கருத்துல வைத்துக் கொள்ள வேண்டும் அகிம்சை பத்தி பேசும்போது. படி. ஆனாலும் சாப்பிடுகின்ற பொருட்களில் 2 விஷயங்களை நினைவில் வைத்துக் கொள்வது அவசியம். முதலாவது, முடிந்தவரையில் மெய்யுணர்வின் முன்னேற்றம் மிக குறைவாக இருக்கக்கூடிய உணவுப் பொருள்களை தேர்ந்தெடுப்பது அவசியம். அதாவது காய்கறிகள் போதுமானதாக இது கிடைத்தால் விலங்குகளை கொல்லக்கூடாது. 2வது, எந்த சூழ்நிலைகளிலும் ஏதேனும் விலங்குகளை கொல்வதாக இருந்தால் அது முன்னேற்றமான மெய்யுணர்வை பெற்றிருந்தாலும் சரி, அல்லது முன்னேற்றம் அடையாத மெய்யுணர்வை பெற்றிருந்தாலும் சரி, அவை கொல்வதற்கு முன்பு அந்த உயிரை கொல்லாமலேயே நம்மால் உயிர் வாழ முடியுமா என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். ஆமா. ஸோ இந்த கருத்து தான் நம்ம பாபா புக்க ஏற்கனவே படிச்சதுனால அந்த கருத்து எனக்கு முன்னதாக வந்துடுச்சு. ஸோ அதை தான் இங்க சொல்றாரு. 2 விஷயங்களை நினைவு வச்சுக்கணுன்றாரு. இந்த 2 விஷயத்த வந்து நினைச்சுக்கணும். ஒண்ணு வந்து முடிந்த வரையில மெய்யுணர்வு முன்னேற்றம் மிக குறைவாக இருக்கின்றது. அப்படி பார்த்தீங்கன்னா மெய்யுணர்வு மிக குறைவாக இருக்கிற அந்த சென்ஸ் வந்து ரொம்ப குறைவாக இருக்குன்னு பார்த்தா தாவர உணவு தான் மனிதர்களை பொறுத்த வரையிலும். ஸோ அதை தான் தேர்ந்தெடுக்கணும். அது ரொம்ப முக்கியம். அதாவது காய்கறிகள் இதெல்லாம் ஒருவேளை இது போதுமான அளவு கிடைக்கல அப்படின்னும் போது நம்ம அடுத்தது வந்து வேற ஒரு விலங்கை கொன்றுதான் உயிரை வந்து கொன்றுதான் சாப்பிடணும் அப்படின்னா நீங்க அதை கொல்வதற்கு முன்னால இதை கொல்லாமலேயே நம்ம அந்த உயிரை காப்பாத்துறதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்கணும் அப்படின்றத நீங்க வந்து முதல்ல யோசிக்கணும்னு சொல்றாரு. சோ அது வந்து முன்னேற்றம் அங்க வந்து நீங்க முன்னேற்றமான மெய்யுணர்வு பெற்றிருக்குதா இல்ல முன்னேற்றம் இல்லாத வந்து மெய்யுணர்வு பெற்றிருக்கிறதா அப்படின்றத நீங்க பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. அது எந்த ஒரு நிலையில இருந்தாலும் அதை கொள்வதற்கு முன்னால அதை வந்து கொல்லாமலேயே நம்மளால உயிர் வாழ முடியுமா என்பதை நீங்க கட்டாயமா வந்து சிந்தனை பண்ணிட்டு தான் அடுத்தது வந்து அதை கொல்லணும். இந்த 2 விஷயத்தை தான் அங்க நீங்க பதிவை வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இங்க சொல்றாரு. படி. மனித உடலானது எண்ணில் அடங்காத உயிரணுக்களால் ஆனது. இந்த உயிரணுக்களும் கூட அது போன்ற உயிர் வாழ்கின்ற பொருட்களின் உதவியால் தான் வளர்ச்சியும் முன்னேற்றமும் பெறுகின்றன. உங்களுக்குள் வாழ்கின்ற உயிரணுக்களின் இயல்பானது நீங்கள் சாப்பிடுகின்ற உணவின் தன்மையை ஏற்றவாறுதான் உருவாகின்றன. முடிவில் அவை அனைத்தும்
சேர்ந்து உங்களுடைய மனதில் அதற்கேற்றவாறு பாதிப்புகளை உண்டாக்குகின்றன. மனித உடலின் உயிரணுக்கள் அழுகிப்போன மற்றும் துர்நாற்றமான உணவையோ அல்லது அப்போதே வெட்டப்பட்ட இழிவான குணங்களை கொண்ட மிருகங்களின் மாமிசத்தை கொண்டோ வறட்சி அடைந்தால் அந்த மனித மனமும் அதே போன்ற இழிவான குணங்களையே கொண்டிருக்கும் என்பது இயற்கைத்தானே. எனவே இங்கே அகிம்சா அல்லது ஹிம்சா என்ற கேள்வியே எழவில்லை என்றாலும், அக்கறையின்றி எதை வேண்டுமானாலும் சாப்பிடுகின்ற பழக்கத்தை எந்த விதத்திலும் ஆதரிக்க முடியாது. நீங்கள் விரும்பியதையெல்லாம் செய்ய வேண்டும் என்ற கொள்கை கூட இருக்கக்கூடாது. நன்றாக சிந்தித்த பிறகே செயல்களை செய்ய வேண்டும். உயிர் வாழ்வதற்காக உணவு விஷயத்தில் ஒரு கொள்கையை பின்பற்றியாக வேண்டும். அப்படி இல்லை என்றால் அது அபரிக்கிரக நெறிக்கு எதிரானதாகிவிடும். ஆனந்த பூர்ணிமா 1957. இங்க அடுத்த ஒரு விஷயத்த வந்து இங்க மனிதர்கள் வந்து கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா மனிதர்களுடைய குறிக்கோள் தர்மம் வந்து இறைவனை வந்து அடைவது. மனித பிறப்பே அதுதான். பரிணாமத்துல ஒவ்வொரு ஜீவனும் அடுத்தடுத்த கட்டத்தை தாண்டி மனிதனாக வந்ததுக்கு அப்புறம் தான் இறைவனை உணர முடியும். அப்படின்றதுனால இந்த பரிணாமமானது இந்த நிலைக்கு வந்திருக்குது. அப்போ அவனுடைய குறிக்கோளே இந்த ஜீவனுடைய பிரயாணமானது முன்னேற்றம் அடையாத நிலையிலிருந்து சிறு சிறிதாக முன்னேற்றம் அடைந்து முன்னேற்றத்தினுடைய உச்சக்கட்டம் இறைவனுடைய மனமாக மாறுவது. அதுதான் முன்னேற்றத்தினுடைய எண்ட் பாயிண்ட். இதை வந்து கருத்துல கொண்டு நீங்க பார்க்கும்போது மனித உடலுடைய அமைப்பை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த பிசிக்கல் ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிட்டாலும் சரி, மனதை எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த உடல் எப்படி பல்வேறு அதாவது செல்களால கட்டப்பட்டிருக்கிறதோ, பல்வேறு அடுக்குகள், மேல் தோல் வந்து ஒரு விதமான செல்லு, அதுக்கு அடுத்து உள்ள தடிமனான தோல் பகுதி ஒரு விதமான செல்லு, அதுக்கு உள்ள இருக்கிற உறுப்புகள் ஒவ்வொன்றும் தனித்தனிய விதமான செல்களால, இப்படி எண்ணிலடங்காத உயிரணுக்களால் வந்து இந்த உடம்பு அமைஞ்சிருக்கிறது. இந்த மனமும் அதே போலதான். இங்க மனம் என்ற ஒன்று உங்களுக்கு கண்ணுக்கு புலப்படாத வகையில இருந்தாலும், ஒன்று கண்ணுக்கு தெரியல அப்படின்றதுனால அது இல்லைன்னு சொல்லிட முடியுமா? உங்க மைண்ட் வந்து உங்களுக்கு கண்ணுல பார்க்க முடியாது, அதை போட்டோ பிடிக்க முடியாது, லேப்ல வந்து அதை ப்ரூவ் பண்ண முடியாது. அப்படின்றதுனால உங்க மைண்ட் இல்லைன்னா நீங்க சொல்லுவீங்க? யாராலும் அப்படி சொல்ல முடியாது. அப்போ ஆனா ஒரு பொருள் இருக்குதுன்னா, இங்க கண்ணால் புலன்களால் உணரக்கூடிய பொருள்களும் உள்ளன, உணர முடியாத பொருள்களும் உள்ளன. இப்போ ஒண்ணும் இல்ல, இப்ப நம்ம லைட் வேவ்ஸ் இருக்குது. இப்ப சாதாரண இந்த கண்களால பார்க்கக்கூடிய அந்த ஒளியினுடைய அந்த ஃப்ரீக்வன்சின்னு ஒரு இருக்கு. இந்த ஃப்ரீக்வன்சி இந்த அளவுல அந்த லைட்டினுடைய அந்த வேவினுடைய அந்த ஃப்ரீக்வன்சி இருந்தாதான் பொருள்களை வந்து இந்த கண்களுடைய உதவி கொண்டு அந்த வெளிச்சத்துல பார்க்க முடியும். அந்த ஒளியினுடைய அந்த வெளிச்சத்தினுடைய அளவு மிக குறைந்த ஒரு இதுல இருந்தாலோ, அல்லது அதிக வெளிச்சம் கண் கூசுகின்ற அளவுக்கு அதிகமான வெளிச்சம் இருந்தாலோ, உங்களுடைய இந்த புற கண்களால அங்க வெளியில இருக்கக்கூடிய பொருளை வந்து பார்க்க முடியாது. இது கண்ணினுடைய கெப்பாசிட்டி. சரி, இங்க நீங்க சொன்னா இது வந்து வெளிச்சம் அதிகமா இருக்கு, இங்க வந்து வெளிச்சம் கொஞ்சம் கம்மியா இருக்குது. இப்போ இன்னொரு உதாரணத்தை எடுத்துங்க. இப்ப நம்ம எலும்பு முறிவு ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா, நாம வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறோம். அங்க என்ன பண்றாங்க, உங்க நிக்க வச்சு எலும்பு பாதிக்கப்பட்ட உடைஞ்ச பகுதியில வந்து அவங்க வந்து ஒரு போட்டோ எடுக்கிறாங்க. இந்த போட்டோ என்ன நடக்குதுன்னா, அதுல இருந்து ஒரு ஒளிக்கற்றை தான் வந்து வெளியில போகுது. ஆக்சுவலா அது வந்து அல்ட்ரா அந்த லைட் வேவ்ஸ் தான் அது. ஆனா அந்த வெளிச்சத்தை உங்களுடைய கண்களால பார்க்க முடியாது. அது உங்களுடைய உடலையே ஊடுருவி சென்று அந்த உடலுக்கு உள்ள இருக்கிற அந்த எலும்பையே வந்து உங்களுக்கு வந்து அது அதனுடைய இமேஜ ஒரு நிழல் படமாக உங்களுக்கு பதிவாக்கி தருகிறது. அப்ப இந்த கதிர்களை கூட அந்த ஒளி, ஆனா அது ஒளி கதிர்கள் தானே. அப்ப அது கண்ணுல பார்க்க முடியல அப்படின்றதுனால அது இல்லைன்னு அர்த்தம் இல்ல. அது போன்ற இந்த மனம் என்ற ஒன்று இருக்கிறது என்று சொன்னால், ஒரு பொருள் இருக்குன்னா ஏதோ ஒன்றால் அது செய்யப்பட்டிருக்கிறது. அது மாய வடிவில இருக்குது என்று சொன்னால், புலன்களுக்கு தெரியாத வகையில் இருக்குன்னா, புலன்களுக்கு தெரியாத நோய் கிருமியிலேயே கூட வந்து எந்த ஒரு மைக்ரோஸ்கோப்லையும் வந்து பார்க்க முடியாத அளவுக்கு நோய் கிருமிகள் இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ அதை விட உண்மையான பொருள்கள் இருக்குது. அப்ப மனம் என்ற ஒன்றும் அதிநுண்மையான உயிரணுக்களால் தான் அது செய்யப்பட்டிருக்கிறது. அதை நம்ம என்ன சொல்றோம், இது எண்டோபிளாஸ்மிக் பாடியில் இருக்கக்கூடிய செல்ஸ் நம்ம எண்டோபிளாஸ்மிக் செல்னு சொல்றோம், எண்டோபிளாசம். ஆனா அதே மனிதனுடைய செல்ஸ் எக்டோபிளாசம் சொல்றோம்.
ஆனா அதுவும் உயிரணுக்களால் செய்யப்பட்டிருக்குது. அது வந்து உங்களுக்கு புறத்து தெரியாத அளவுக்கு செல்களால ஏற்படுது. பட் இங்க ஒரு விஷயம் என்னன்னா, பாடியில வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, உதாரணத்துக்கு பாருங்க. இப்ப இங்க சொல்றாரு. இத முதல்ல பாபா சொல்ற விஷயத்த பார்ப்போம். இப்போ உங்களுக்குள் வாழ்கின்ற உயிரணுக்களின் இயல்பானது, அதனுடைய இயல்பு என்ன அப்படின்னா, நீங்கள் சாப்பிடுகின்ற உணவின் தன்மைக்கு ஏற்றவாறு தான் அவை உருவாகின்றன. நீங்க பிறந்த குழந்தையிலிருந்து என்ன விதமான உணவை நீங்க உள்ள கொடுக்குறீங்களோ, அந்த உணவின் தன்மைக்கு ஏற்றவாறு தான் உங்க பாடியில இருக்கிற ஒரு ஒரு செல்லும் கட்டமைக்கப்படுகிறது. ஏன்னா, அந்த உணவுல இருந்து தான் எல்லா செல்ஸும் எனர்ஜி எடுத்துக்குது. பாடி அதான். அதே போலதான் மனம் மட்டும் எப்படி அது இருக்குது? மைண்டுக்கும் செல் இருக்குது. அந்த மைண்டுக்கும் செல்லுக்கும் வந்து உங்களுக்கு தேவையான எனர்ஜி வந்து வேணும். இப்ப இங்க என்ன சொல்றாரு? வாழுகின்ற உயிரணுக்களின் இயல்பானது நீங்கள் சாப்பிடுகின்ற உணவின் தன்மைக்கு ஏற்றவாறு தான் உருவாகின்றன. முடிவில் அவை அனைத்தும் சேர்ந்து உங்களுடைய மனதில் அதற்கேற்றவாறு பாதிப்புகளை உண்டாக்குகின்றன. இது எப்படி? இப்ப ஹியூமன் மைண்ட் வந்து நம்ம வந்து ஜீவ மனம் என்று சொல்றோம் இல்லையா? மனித மனதை ஜீவ மனம்னு சொல்றோம். அல்லது தனி மனம் என்று சொல்றோம். ஒவ்வொரு தனி மனுஷனுக்கும் ஒரு தனித்தனி மனம் இருக்குன்னு சொல்றோம். ஆக்சுவலா இந்த தனி மனம் என்று சொல்வது முதல்ல வந்து லிட்டரலி அது வந்து தப்பான ஒரு வேர்டு. ஏனென்றால் மனித மனம் என்பது தனி மனம் அல்ல, கூட்டு மனம். ஏன் அப்படின்னா உங்க பாடியில ஒரு ஒரு செல் இருக்குது. எத்தனை கோடி செல் இருக்குதோ உங்க உடம்புல, அத்தனை செல்ஸும் நீங்க சாப்பிடுற உணவுல இருந்து எனர்ஜி எடுத்துக்குது. ஒரு ஒரு செல்லுமே உயிர் வாழக்கூடியதா இருக்கிறதுனால அதுக்கும் உடல் அமைப்பு இருக்குது, மன அமைப்பு. அப்ப எத்தனை கோடி அந்த உடல் செல்கள் இருக்கிறதோ அத்தனை கோடி செல்களுடைய மனமும் ஒன்றாக சேர்ந்தா அது என்னவோ அதுதான் உங்களுடைய மனம், கூட்டு மனம். அதனாலதான் இது இட் இஸ் நாட் ஏ இண்டிவிஜுவல் மைண்ட், இது வந்து ஒரு காம்பவுண்ட் மைண்ட் தான் ஹியூமன் மைண்ட். அப்போ நீங்க அந்த மைண்ட் ஒரு ஒரு உயிரினங்கள் உதாரணத்துக்கு பாத்துங்க. ஏதேனும் வந்து ஒரு கிருமிகளோ ஏதோ உங்க உணவு வழியா உள்ள போயிடுச்சுன்னா அது உங்களோட ரத்தத்திலேயோ உங்களுடைய இதுலயோ வந்து பல மாற்றங்களை உண்டாக்கி உடம்புல இருக்கிற உயிரணுக்கள் அதனால பாதிக்கப்பட்டு அதனுடைய விளைவாக உங்களுடைய மைண்டும் வந்து பாதிக்கப்படும். இப்போ வந்து ஹை டெம்பரேச்சர்ல வந்து 106 டிகிரி 105 டிகிரில வந்து உங்களுக்கு வந்து ஃபீவர் இருக்குது. அந்த ஃபீவர் இருக்கும்போது உடல்ல இருக்கிற எல்லா செல்ஸும் அதனுடைய வெப்பத்தை தாங்க முடியாம எல்லாம் சோர்ந்து போயிட்ட பொழுது உங்க மனமும் அந்த சோர்ந்து தான் போக முடியும். மைண்ட் மட்டும் அப்படியே ஆக்டிவா எல்லா வேலையும் செய்யறதுக்கு எல்லாம் அப்படிலாம் இருக்காது. மனமும் சோர்ந்து போயிடும். ஆனா அதே அந்த ஹை டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய அந்த ஃபீவர் உள்ள மனுஷனுக்கு ஒரு மருந்து மூலமாக உடலுக்குள்ளார அது வந்து உள்ள எடுத்துக்கிறது நீங்க டேப்லெட் மூலமா வாயில உணவு மூலமா வந்து எடுத்தாலும் சரி, அல்லது டைரக்டா அந்த எனர்ஜியை வந்து நீங்க தோல் வழியாக நீங்க வந்து உள்ள சதைகள் உள்ள செலுத்தினாலும் சரி, அல்லது நீங்க வந்து ஆங்கில மருத்துவத்தை விடுங்க, மூலிகை மருந்து எடுத்துக்கிட்டாலும் அது வந்து உணவு மருந்து, நீங்க உணவே மருந்துன்னு சொல்றோம். அதை நீங்க எடுத்துக்க உடனே அது என்ன பண்ணுது? உள்ள சாப்பிட்ட உடனே அந்த பாடியில் இருக்கிற செல்ஸ் எல்லாத்தையும் அது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது. அங்க பாடியில இருக்கிற செல்ஸ் மாற்றம் அடையும் போது அந்த ஒரு ஒரு செல்லினுடைய மனமும் வந்து மீண்டும் வந்து தன்னுடைய புத்துணர்வு பெறுகிறது. அப்போ வந்து உங்களுடைய டோட்டல் மைண்டுமே உடல்ல இருக்கிற ஒரு ஒரு செல்லும் ஆக்டிவாக இருந்த பொழுது உங்களுடைய மனமும் ஆக்டிவாக ஆகும். இது உண்மையா பொய்யா? இது வந்து வரலாற்று ஒரு ஒரு விஞ்ஞானமயமான ஒரு உண்மைதான். அப்ப நம்ம சாப்பிடுற உணவு எத்தகைய மாற்றத்தை மனதுக்குள்ள ஏற்படுத்துதுன்றதுதான் இங்க வந்து நம்ம இந்த கவனத்துக்கு அதுக்காக இந்த உதாரணம் நான் சொன்னேன். அப்ப நீங்க சாப்பிடுற உணவுக்கு ஏற்ற மாதிரி அந்த மனதிலும் அதற்கென்ற பாதிப்புகளை அது உண்டாக்குகின்றன என்பதை ஒருத்தர் மறக்கவே கூடாது. இது ஆன்மீக சாதகர்கள் மிக தெளிவாக வந்து இதை புரிஞ்சு கொள்ள வேண்டும். அப்ப உடம்பட வந்து அதனால்தான் வந்து நீங்க எப்படி சொல்றாரு திருமத்தத்துல, உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேரு. உடம்ப வளர்த்தினாதான் இந்த உயிரை வளர்த்த முடியும். ஏனென்றால் இந்த உடம்பினுள்ளே உருபொருள் கண்டேன். இந்த உடம்புக்குள்ளாரதான் வந்து இறைவன் இருக்கிறத கண்டுபிடிச்சேன். அதனால உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் சொல்லு. அப்போ ஒரு ஆன்மீக சாதகர்கள் இந்த விஷயத்துல மிக ஒரு ஒரு கவனமாக இருக்க வேண்டும். அப்போ நம்ம ஒரு விலங்குகளை கொன்று ஒரு இறந்து போயிட்டா மனுஷனும் சரி விலங்குகளும் சரி, அது இறந்துச்சுன்னா அடுத்த நிமிஷத்துல இருந்து உயிர் போட அடுத்த செகண்ட்ல இருந்து அது அழுக ஆரம்பிக்குது. இது உண்மைதானே? அப்போ அது துர்நாற்றம் வீச ஆரம்பிக்குது. ஆரம்பத்துல துவக்கத்துல கொஞ்சம் இருக்கும், அப்புறம் ஒரு நாள் வச்சிருந்தீங்கன்னா ஓவரால் இந்த ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்?
அந்த ஒரு செல்ஸுமே அழுகி போக ஆரம்பிக்குது. அதுல இருந்து புழுக்களும் வர ஆரம்பிச்சிடும். அப்ப அந்த அழுகி போன அந்த துர்நாற்றமுடைய அந்த அழுகி போகக்கூடிய தன்மை உள்ள அந்த சதையும் இதையும் வந்து ஒரு மனிதன் சாப்பிட்டா அதுல இருந்து என்ன கிடைக்குமோ அதுதானே அந்த ஒரு பாடியில இருக்கக்கூடிய நம்ம செல்ஸ் எடுத்துக்குது. அப்ப அந்த செல்லை எடுத்துக்கிட்ட அந்த மைண்டுக்கு வந்து இருக்கக்கூடிய அந்த என்ன எனர்ஜி எடுத்துக்கிச்சோ அந்த தன்மை என்னவோ, நீங்க சாப்பிடுகின்ற பொருளின் தன்மை எதுவோ அதைதான் மனதிற்கு வந்து தன்மையாக மாற்றப்படுகிறது. அப்ப உங்களுடைய ஹியூமன் மைண்ட் என்ன டோட்டலா பாத்தீங்கன்னா இது போன்ற உணவுகளை சாப்பிடுகின்ற பொழுது உங்களுடைய மைண்டே வந்து வேற மாதிரி லெவலுக்கு போயிடும். அனிமல் எதை சாப்பிடுறீங்களோ அதனுடைய குவாலிட்டியா தான் அது இருக்க முடியும். இது எந்த ஒரு அறிவியலும் வந்து மறுக்க முடியாத ஒரு உண்மை. ஆகவே நீங்க அப்போதே வெட்டப்பட்ட இழிவான குணங்களை கொண்ட மிருகங்களின் மாமிசத்தை கொண்டோ அதை வந்து உங்களுடைய உடம்பு இதெல்லாம் வந்து உடல் வளர்ச்சி அடைந்தாலோ மனம் வந்து வளர்ச்சி அடைஞ்சாலோ அந்த போன்ற இழிவான குணங்களைத்தான் அது பெற முடியும் என்பது நீங்க இயற்கை. எனவே இங்கே அகிம்சா அல்லது இம்சா என்ற கேள்வியே எழவில்லை என்றாலும் அக்கறையின்றி எதையும் வேண்டுமானால் சாப்பிடுகின்ற பழக்கத்தை எந்த விதத்திலும் ஆதரிக்க முடியாது. இது வந்து மனித லட்சியத்தையே வந்து அதை பாழாக்கிவிடும். அதனால அவ்வளவு ஒரு எச்சரிக்கையோட நீங்க இருக்கணும். ஆகவே நீங்க விரும்புவதையெல்லாம் சாப்பிடலாம், விரும்பியதையெல்லாம் செய்ய வேண்டும் என்ற கொள்கை வந்து எப்பயுமே இருக்கக்கூடாது. நன்றாக சிந்தித்த பிறகு செயல்களை செய்ய வேண்டும். எதை சாப்பிடணும்னு தெளிவான முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும். ஒன்றை சொல்லுவதற்கு முன்னால உயிர் வாழ முடியுமா இதை கொள்ளாமலே அப்படின்றதுல சிந்திக்க வேண்டும். என்ன உணவை தேர்ந்தெடுக்கணுன்றதை சிந்தனை பண்ணி அதை வந்து முடிவெடுக்கணும். ஆகவே உயிர் வாழ்வதற்காக உணவு விஷயத்திலே ஒரு கொள்கையை பின்பற்றியே ஆக வேண்டும். அப்படி இல்லை என்றால் அது அபரிக்கிரக நெறிக்கு எதிரானதாகிவிடும் என்று மிக தெளிவாக சொல்றாரு. அகிம்சையை பத்தி பேசுகின்ற பொழுது இவ்வளவு விஷயங்களை பாபா சொல்றாரு. மற்றபடி ஸ்பெசிபிக்கா உணவை வந்து நம்ம அதுல பிரிவுகள் இருக்குது, என்னென்ன உணவுகள் என்ன தன்மை உடையது, அதை வந்து நம்ம அடுத்த வகுப்புல நம்ம அதை சேர்த்தே நம்ம பார்க்கலாம். அடுத்த வகுப்பு சரியா? ஏதேனும் கேள்விகள் இருக்குதா? கேள்வி இருந்தா கேட்டுடுங்க. அடுத்த வகுப்புல கூட பாடம் பதில் பேசுகிறோம். ஐயா, ஒரு ஒரு தகவல் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் ஐயா. அகிம்சா பத்தி பேசுனாக்கா காந்தியடிகள் வந்து அகிம்சாவை வந்து பின்பற்றினாங்க. அப்போ அது வந்து எந்த வகையில வந்து சாத்தியம் ஐயா? நம்மளுடைய தலைப்புக்கு அது எந்த வகையில பொருந்துது ஐயா? அது இன்னொன்று வந்து வள்ளலார் வந்து தன்னுடைய முதல்ல காந்தி முடிச்சிடலாமா? காந்தி அப்புறம் ஆன்சர் வந்து அடுத்த வாரம் வச்சுக்கலாமா? அடுத்த வாரம் வச்சுக்கலாம் ஐயா. ஓகே, வள்ளலார் சொல்லுங்க. வள்ளலார் வந்து தன்னுடைய உடல் உள்ள புண்ணுல இருக்கக்கூடிய புழுவை கூட வெளியில விடாம காப்பாத்தணும்னு சொல்லி அதை பாதுகாத்திருக்காரு. அப்ப அது வந்து அகிம்சா வகையில வந்து ஏற்புடையது ஐயா. சூப்பர். அடுத்த வாரம் பார்க்கலாமா? அடுத்த வாரம் பார்க்கலாம். நன்றி. வணக்கம். கீர்த்தன் பாடுங்க. சரி, கீர்த்தன் பாடுறீங்களா யாராச்சும்? டிடி நவமணி டிடி பாடுறீங்களா கீர்த்தன்? நமஸ்கார். நமஸ்கார். பாபா நாமோ கேவலமோ, பாபா நாமோ கேவலம், 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 பாபா நாமோ கேவலமோ,
பாவநாமோ கேவலம் பாவநாமோ கேவலமோ பாவநாமோ கேவலம் பாவநாமோ கேவலமோ பாவநாமோ கேவலம் பாவநாமோ கேவலமோ பாவநாமோ கேவலம். பரம்பித்த பாபா கி ஜெய். அனைவருக்கும் வணக்கம். நம்ம அடுத்த வகுப்பு வந்து புத்தாண்டுல மட்டும்தான் வச்சுக்க போறோம். ஏன்னா அடுத்த செவ்வாய்க்கிழமை வந்து நம்ம ஆனந்த நகர்ல இருக்கோம் ஐயா எல்லாம். ஸோ அதனால வந்து நம்ம வருகின்ற செவ்வாய்க்கிழமை வகுப்பு புத்தாண்டு தினத்துல வந்து 7ஆம் தேதி வந்து வருதுன்னு நினைக்கிறேன். அன்றைக்கு வந்து நமக்கு பிரபாத் சங்கீத் டே இல்லையா? பிரபாத் சங்கீத்தை கொண்டாட போறோம். ஏன்னா இந்த மாசம் வந்து பிரபாத் சங்கீத் கிளாஸ் நடக்காதனால 7ஆம் தேதி பிரபாத் சங்கீத். அன்னைக்கு வந்து இந்த கேள்வியினுடைய பதில்களை பார்த்துட்டு நம்ம பிரபாத் போகலாம். ஆனால் அந்த பக்தி யோக தியான வகுப்பு நிச்சயமா நடக்கும் 28ஆம் தேதி. ஸோ அதுல கலந்துக்க முடிஞ்சவங்க கலந்துக்க. இந்த செவ்வாய்க்கிழமை வகுப்பு தான் வந்து டெல்லி போறோம். சரியா? ஓகே. நன்றி, நமஸ்காரம். எல்லாருக்கும் நன்றி, நமஸ்காரம். அனைவருக்கும் இரவு வணக்கம் ஐயா. நமஸ்கார். நமஸ்காரம் ஐயா, இரவு வணக்கம். அதாவது ஒரு தீயவன் இருக்கிறான், அவன் வந்து நம்மளோட பலசாலியா இருக்கிறான். அவனை எதிர்க்கிறதுக்கு நம்ம கிட்ட போதிய பலம் இல்லை. இப்போ அந்த அவனை எதிர்க்கிறதுக்கான பலத்தை பெறுவதற்கு நம்ம வந்து எல்லா முயற்சிகளும் மேற்கொள்ள வேண்டும். அந்த பலத்தை பெற்றதுக்கு அப்புறம் அந்த பலத்தை வந்து சரியான முறையில பயன்படுத்த வேண்டும். அப்பதான் வந்து அவனை தீயவனை வந்து நம்ம அழிக்க முடியும். ஆனா அத்தகைய ஒரு தீயவனை எதிர்த்து தடுக்கின்ற திறமை அல்லது பலம் இல்லாத போது நம்மகிட்ட இல்ல. அத்தகைய திறமையை பெறுவதற்கான முயற்சி கூட இல்லாத ஒருவன் அதுக்கான முயற்சியும் செய்யல, அதுக்கான பலத்தையும் அவன் பெறல. ஆனா அப்படி ஒருத்தன் வந்து எதிரில நிற்கும் போது தன்னை அழிக்கிறதுக்கே அவன் வந்து வருகின்ற பொழுது அந்த எதிரியிடம் இவன் என்ன சொல்றான், எப்படி செய்யறான் அப்படின்னா, நான் வந்து ஒரு அஹிம்சாவாதி. சில திரைப்படத்துல கூட பார்க்கலாம். இன்னைக்கு வந்து நான் வந்து விரதம், அதனால யாரையும் நான் அடிக்க மாட்டேன் அப்படின்னு சில படத்துல வந்து ஜோக்கா கூட பார்க்கலாம். அது மாதிரி ஒருத்தன் வந்து நம்மளோட பயங்கரமான ஒரு தீயவனா இருக்கான், நம்மள வந்து நமக்கு வந்து தீங்கு ஏற்படுத்த வருகின்ற ஒரு இந்த இடத்துல வந்து நான் அஹிம்சாவாதின்னு ஒருத்தர் சொல்லிக்கிட்டானா அதுக்கு பேர் அஹிம்சையாங்க. அப்போ இந்த ஆங்கிள்லயும் வந்து அஹிம்சை அப்படின்னு ஒரு சில பேர் பயன்படுத்திக்கிறாங்க. ஆனா இது உண்மையிலேயே இது ஒரு பித்ராட்டத்தனமான ஒரு தன்னுடைய நேர்மைங்க. உண்மையிலேயே அவன் அஹிம்சாவாதியாவா இருக்கிறான் இல்ல, அவனை எதிர்த்து ஜெயிக்க முடியல. ஆனா வந்து என்ன சொல்லிக்கிறான், நான் அஹிம்சாவாதி, அவனுக்கு வந்து போரிட மாட்டேன், ஒரு கண்டத்தை அடிச்சா இன்னொரு கண்டத்தையும் காமிப்பேன். ஏன்னா இவன்கிட்ட அடிச்சா திரும்பி அடிக்கிறதுக்கு பலம் இல்லை. இதுக்கு வந்து சில பேர் அதை வந்து அஹிம்சைக்கு சொல்லிக்கிறாங்கன்றாரு. ஸோ இதெல்லாம் வந்து உண்மையிலேயே இது வந்து இது ஒரு சாணிக்கியத்தனமா ஒரு இதா வச்சுக்கலாம் இல்லையா? ஆனா இது மனிதனுடைய அந்த நேர்மைத்தன்மை, நேர்மையினுடைய அந்த புனித தன்மையை வந்து இது போன்ற செயல்கள் மனிதன் நடந்துக்கிறது வந்து அது காப்பாற்றாது. அந்த புனித தன்மைன்னு சொல்றாரு, நேர்மை வந்து அது அல்லன்னு சொல்றாரு. ஸோ இதுக்கு முன்னால பேசப்பட்ட பல விஷயங்களுக்கான ஆன்சர் வந்து இங்க பாபா வந்து தெளிவா சொல்றாரு. இதுதான் வந்து ஒரு சமய கோட்பாடை வந்து பின்பற்றுகின்ற சாதனாவனுடைய எல்லைக்குள்ள இந்த அஹிம்சா என்பதனுடைய அர்த்தம் என்னன்னா, மனதாலும் சொல்லாலும் செயலாலும் நம்ம யாருக்கும் துன்பம் தரக்கூடாது, யாருக்கும் அநீதி இழைக்கப்படக்கூடாது, எந்த உயிருக்கும் அநீதி இழைக்கப்படக்கூடாது என்பதுல மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும். எந்த எண்ணமோ அல்லது செயலோ யாருக்காவது துன்பத்தை கொடுக்கக்கூடிய நோக்கம் உடையதாக இருந்தால் அது வந்து நிச்சயமா ஹிம்சா தான். ஆனா அதே சமயத்துல இப்ப உயிர் வாழ்வதில் சில கீழ்நிலையில் உள்ள உயிர்கள் அழிந்துதான் ஆக வேண்டும் என்பது அதனுள்ள அடங்கியுள்ள ஒரு
என்ன சொல்றது, இறைவனுடைய சத்தமாக இருக்கிறது. அங்கே தீங்கு செய்யும் நோக்கம் இருக்குதா இல்லையான்றது கூட கேள்வி கிடையாது. அதுக்குதான் உதாரணம் சொல்றாரு. இப்போ ஏற்கனவே நம்ம இதுக்கு முன்னால சில பேர் வந்து சுவாசிக்கும் போது பல உயிரினங்கள் சாகுது, அப்ப சுவாசத்தையே வந்து நம்ம நிறுத்தணும், எப்பயுமே நீ மூக்கையே மூடிட்டு உட்கார்ந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சில இதெல்லாம் இருக்குது. அது எல்லா இடத்துலயும் எல்லா நேரங்களும் அது சாத்தியமே இல்லை. அதான் சொல்றேன், உதாரணமா சுவாசிக்கின்ற போது கோடிக்கணக்கான உயிரினங்கள் இறந்து போகின்றன. இப்ப அது வந்து எத்தனை உயிர் வந்து நம்ம மூச்சு உள்ள போகும்போது செத்துச்சு அல்லது சாகல அப்படின்றதெல்லாம் ஒரு வந்து யாரும் கணக்கு பார்த்துட்டு இருக்கிறதுல அது என்ன உள்ள போகுதுன்றது யாருக்கும் தெரியல. அது தெரிஞ்சாலும் தெரியாவிட்டாலும் இது போன்ற ஒவ்வொரு செயல்களிலுமே இத்தகைய உயிரினங்கள் வந்து இறந்துதான் போகின்றன, அழிந்து போகின்றன. அதே மாதிரிதான் இப்ப நோய் எதிர்ப்பு சக்திகளுக்கு வந்து இப்ப பல கிருமிகளால தொற்று வந்து ஏற்படுகின்ற பொழுது தடுப்பு மருந்துகளை வந்து நம்ம பயன்படுத்துவோம். அதன் மூலம் வந்து கோடிக்கணக்கான நோய் கிருமிகள் உடம்புல இருந்து அது அழிந்துதான் போகிறது. அதே போல பயிர்களை அழிக்கிறதுக்கான பூச்சி, ஒட்டுண்ணிகள், கொசு, இந்த மாதிரி பல உயிரினங்கள் வந்து நம்ம மனிதர்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதா இருந்தா எண்ணிலடங்காத வழியில பல வழிகள் இதெல்லாம் கொல்லப்படுகின்றன. அன்றாடம் இது வந்து நடைபெற்று கொண்டுதான் இருக்குது. இதெல்லாம் வந்து ஹிம்சை ஆகாது. ஏனென்றால் ஒரு ஒரு உயிர் வாழ்வதற்கு கட்டாயமாக செய்ய வேண்டியவை இதெல்லாமே. எல்லா உயிர்களும் உயிர் வாழ்ந்தாக வேண்டும். ஆனா அந்த உயிர் வாழ்வதற்கு தடையாக தன்னுடைய உயிருக்கே வந்து ஆபத்து விளைவிக்கக்கூடிய எதிர்ப்பான ஒரு ஒரு வந்துச்சு அப்படின்னா தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக அதை வந்து கொல்லுவதுல அது இம்சை ஆகாது. அதுதான் இங்க தெளிவா இருக்கணும். இது எல்லா உயிருக்குமே பொருந்தம் தான், மனிதர்களுக்கு மட்டும் இல்ல. மனிதர்களும் இந்த சாதனா வழியில் இருக்கவங்க இந்த கோட்பாடுல மிக தெளிவா இருக்கணும். ஆனா எந்த உயிரா இருந்தாலும் தான் உயிருக்கு ஆபத்தின் போது தன்னை காப்பாற்றுறதுக்காக அந்த எதிராக இருக்கக்கூடிய ஒன்றை வந்து அது வந்து போராடி அதை வெல்வதற்காக அது முயற்சி தான் செய்யுது. ஸோ இது வந்து இயற்கையாகவே வந்து இறைவனுடைய படைப்பிலே உள்ள வந்து ஒரு உந்துதல் அதுக்குள்ள இருக்கிறது. நான் மனிதர்கள் வந்து இங்க பார்க்கணும். இதை வந்து நம்ம உயிரை கொல்லாம நம்மளால வாழ முடியுமா அப்படிங்கிறது தான் அங்க முக்கியங்க. அப்படி வாழ முடியும்னா நிச்சயமாக அங்க வந்து அதை கொல்லணுன்ற அவசியம் இல்லை. ஆனா இதை கொண்டாதான் உயிர் வாழ முடியும் அப்படின்னு போது நிச்சயமாக அது வந்து இம்சை இல்லை. ஏன்னா அதை துன்புறுத்தும்ன்ற நோக்கம் இல்லை. உங்களுடைய நோக்கம் உங்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த நோக்கம். சோ இந்த விஷயங்கள்ல இது போன்ற இதுல வந்து மிக தெளிவாக நம்ம முடிவெடுக்க தெரியணுன்றதுதான் முக்கியம். இன்னொரு கட்டத்துல வந்து இன்னொரு தெளிவான ஒரு விஷயத்த சொல்றாரு. ஒவ்வொரு உடலுக்குள்ளாரையும் அதனுடைய கட்டமைப்பை, அதனுடைய ஸ்ட்ரக்சரை, அதை தக்க வைத்துக் கொள்வதற்காக, அதை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஒவ்வொரு நொடியிலும் நடைபெறுகின்ற மோதல் மற்றும் இணைதனை விளைவால் உருவாதலும் அழிதலும் எப்போதும் நடைபெற்றுக் கொண்டேதான் இருக்கிறதுன்றாரு. இது ஜெனரல் ரூல். எல்லா ஸ்ட்ரக்சருக்குள்ளாரையும் இது வந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கு. அது வந்து உயிர் இல்லாத இதுக்குள்ளாரு கூட இது நடைபெற்றுக்கிட்டு தான் இருக்குது. தன்னுடைய ஸ்திரத்தன்மையை காப்பாற்றிக் கொள்வதற்காக உயிரற்ற ஒரு பொருளை கூட அங்க வெளிப்புற சூழ்நிலைகள் என்வரன்மெண்ட்ல இருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக உயிரற்ற பொருள்களில் கூட இந்த போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. அது யாரும் நம்ம கவனிக்கிறது இல்லை. உதாரணமா ஒரு இரும்பு துண்டு எடுத்துங்க. கண்ணுக்கு தெரியற மாதிரி ஒரு விஷயம். ஒரு இரும்பு துண்டை நீங்க வந்து வெளியில வந்து தூக்கி எரிஞ்சிட்டீங்கன்னா அதை வந்து நீங்க கொஞ்ச காலத்துக்கு கவனிச்சுக்கிட்டே இருந்து பாருங்க. அந்த இரும்பு துண்டு என்பது ஒரு மெட்டல். அது உள்ளார எண்ணற்ற அந்த அதுவும் எப்படி ஹியூமன் பாடியில செல் இருக்குதோ அதே மாதிரி அதுக்குள்ளாரையும் ஒவ்வொன்றுக்கும் அந்த உள்ளார வந்து அந்த செல்ஸ் இருக்குது. அதுவும் எண்ணற்ற செல்களாலதான் அது வந்து செய்யப்பட்டிருக்கிறது. அது வேறு விதமான செல். ஆனா நீங்க மழையிலையும் காட்டுலையும் ஈரத்திலையும் அது வந்து மாறி மாறி இருக்கின்ற பொழுது பாத்தீங்கன்னாக்கா இங்க புறத்திலிருந்து அந்த மெட்டல் மேல இங்க பல்வேறு விதமான தாக்குதல்கள் நடைபெறுகிறது. அதை தன்னை தக்க வைக்கின்ற பொழுது போராடுகின்ற இதுல பல வந்து செல்கள் வந்து எதுவுமே வந்து அங்க வந்து ஒரு செயலற்ற தன்மையில் இருக்கிற ஒவ்வொரு அணுவுக்குள்ளும் இயக்கம் இருந்துகிட்டு தான் இருக்குது. ஒரு ஆட்டம் என்று சொன்னோம். அந்த ஆட்டத்துக்குள்ளாரி ஒரு ஆட்டம் என்று சொல்லக்கூடிய சிறு சிறு அந்த துகள்களுக்குள்ளாரியும் கூட அங்க நியூக்ளியஸ் இருக்குது, எலக்ட்ரான் இருக்கு, புரோட்டான் இருக்குது, பாசிட்ரான் இருக்குது. அங்க வந்து இயக்கம் நடைபெற்றுக் கொண்டே இருக்குது. எல்லாமே இயக்கம் நடைபெறுகிறது. தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்காக, தன்னுடைய ஸ்திரத்தன்மையை காப்பாற்றிக் கொள்வதற்காக
அதுவும் போராடி கொண்டுதான் இருக்குது. அதன் விளைவாக அந்த போராட்டத்தினால சில நேரத்துல வந்து தன்னை தக்க வைக்க முடியும், தன்னை இழக்கவும் முடியும். இப்ப பாருங்க, அப்படியே வெடிச்சு போய் அந்த இரும்பு துண்டுடைய மேல் பகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா அது வெடிச்சு துகள்களாக அது மாறும். இதெல்லாம் எப்படின்னா உருவாதலும் அழிதலும் எப்போதும் நடைபெற்று கொண்டேதான் இருக்கிறது என்று சொன்னார். மோதலும் இணைதலும் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. ஒன்று உள்வாங்கும், ஒன்று வந்து வெளித்தள்ளும். அப்போ இது எல்லா உயிருள்ளவற்றிலும் இதே தான் நடக்குது. ஒவ்வொரு மனிதனும் தனக்குள்ளா இருக்கிற அந்த உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவன் வந்து உணவை சாப்பிட்டாகணும். இது ஒரு போராட்டம் தான். இது அவன் பசி எடுக்கின்ற பொழுது தன்னுடைய உடல்ல இருக்கிற ஒவ்வொரு அந்த அணுக்களும் அது கேட்கிறது, எனர்ஜி வேணும் எனர்ஜி வேணும்னு கேட்குது. அப்ப அதை வந்து நீங்க உணவு மூலமா கொடுத்து ஆகணும். அப்ப உள்ள இருந்து எழுகின்ற அந்த ஒரு பிரஷரு, இந்த போராட்டத்துக்கு நீங்க வேறு ஒரு பொருளை நாடியாக வேண்டும். அப்ப இங்க என்ன சொல்ற பாருங்க, இப்ப நெல்லுல இருந்து அரிசியை நம்ம பெறுகின்றோம். நெல்லை குத்தி அதுல இருந்து அரிசி எடுக்கிறோம். இப்ப அந்த நெல்லுல உயிர் இல்லையான்றாரு. ஏன்னா அந்த உயிர் இருக்கிறதுனால தான் நெல்லை மண்ணில போட்டோம்னா அது வந்து செடியா வருது. இந்த நெல் வந்து முளைக்கக்கூடியது, மறு உற்பத்தி செய்யும் ஆற்றலை அது பெற்று இருக்கிறது. உங்களுடைய உடலை காப்பாற்றுவதற்காக அந்த நெல்லை கொன்று அரிசியை தயாரிக்கிறோம். நம்ம செய்யறோமா இல்லையா? அதை கொண்டுதான் சாப்பிடுறோம். அது அழிஞ்சிருது. அவ்வாறு நீங்க அரிசியை தயாரிக்கின்ற பொழுது நீங்க அந்த நெல்லை வந்து துன்புறுத்தணும் அப்படின்ற நோக்கம் இருக்குதா இல்லையான்றதுலாம் கூட கேள்வி கிடையாது. நீங்க உயிர் வாழணும். உயிர் வாழ்வதற்கு நீங்க, ஏன்னா ஆரம்பத்திலேயே வந்து ஒன்றை வந்து கொன்றுதான் இன்னொரு உயிர் வாழுகிறது என்பது வந்து ஒரு இயற்கை ரீதியாக இருக்குது. படைக்கப்பட்ட விதமே அப்படிதான் இருக்குது. ஏன் அதை படைக்கப்பட்டது அப்படின்ற கேள்விலாம் இங்க அவசியமே இல்லை. ஆனா இங்க எப்படி இருக்க போறோன்றதுதான் கேள்வி. ஏன் இப்படி படைக்கப்பட்டது அப்படின்றது வந்து படைத்தவன் இடத்துல கேட்க வேண்டிய கேள்வி அது. அதுக்கு நீங்க விடை தேட முயற்சி என்பது எடுப்பது என்பதே வந்து உங்களுக்கு தெளிவான வந்து அவனுடைய மனதுக்குள்ளா இருக்கிறதுக்கான ஆன்சரை உங்களுடைய சிறுமனமானால் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா இங்க நீங்க உங்க பகுத்தறிவை பயன்படுத்த வேண்டியது, இந்த உயிரை கொல்லாமல் நம்ம வாழ முடியுமா? இதை கொன்றுதான் நம்ம வாழ்ந்தாகணும்னாக்கா நம்ம வேற வழி இல்லை அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் நீங்க பார்க்கணும். அங்க வந்து அங்க வந்து நோக்கம் வந்து இது நம்ம வந்து விலங்குகளை வந்து அடிச்சு கொண்டு சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க. அங்க வந்து தப்பு நடக்குது. ஏனென்றால் நீங்க விலங்குடைய அந்த மனதனுடைய முன்னேற்றம் என்பதும் ஓரறிவுடைய தாவரத்தினுடைய அந்த மனதின் முன்னேற்றம் என்பதும் ரெண்டு சமமானதா? எங்கே மனம் வந்து அதிக முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறதோ அங்கே துன்பத்தினுடைய அதிகம் வந்து அந்த அளவு என்பது அதிகமாக இருக்கிறது. நீங்க மனிதனை எடுத்துக்கிட்டீங்கன்னா மனிதனுக்கு ஏற்படுகின்ற துன்பத்தில் வருகின்ற அந்த துயரம் என்பது, துன்பப்படுகின்ற விதம் என்பது அனிமல்கிட்ட வந்து அந்த அளவுக்குலாம் இருக்காது. காரணம் என்னன்னா மனிதனுடைய மனமானது ரொம்ப அதிகமான முன்னேற்றம் உடையது. அதனாலதான் துன்பம் இன்பம் இந்த இரண்டினுடைய அளவுமே அந்த மிகையாக இருக்கிறது. அப்போ எந்த உயிர் வந்து அந்த உயிரை கொன்றுதான் சாப்பிடணுன்றது ஒரு 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 நியதி, ஒரு சட்டம், இயற்கையின் சட்டம். ஆனா இங்க ஓரறிவுடைய ஒரு தாவரத்தை உண்டு சாப்பிடுறதுக்கான எல்லாமே இறைவன் வந்து மனுஷனுக்கு கொடுத்திருக்கிறார். இதுதான் இங்க மனுஷன் எடுக்க வேண்டிய ஒரு முடிவு. அப்போ இங்க வந்து அந்த நெல்லை வந்து நம்ம தாவரங்களை, கீரைகளை இல்லையா, காய்கறிகளை இதெல்லாம் தாவரம் மூலம் எடுக்கிறத அதை துன்புறுத்துன்ற நோக்கத்துல போய் அதை வந்து நீங்க எடுக்கிறது இல்லை. நீங்க உயிர் வாழ்ந்தாகணும். இதுக்கு கீழே இன்னொரு உயிர் இல்லை, அதனால இந்த இதை நம்ம சாப்பிடணும். இதுக்கு மேல இருக்கிற உயிருக்கு நம்ம போகணுன்ற அவசியம் இல்லை. ஒருவேளை அந்த மாதிரி உணவே கிடைக்கலன்னு வச்சுங்க, அப்ப நீங்க அடுத்த கட்டத்துக்கு போறது தப்பே இல்லை. அதெல்லாம் தெளிவா தான் புரிஞ்சுக்கணும். இப்ப தாவர உயிரில சாப்பிட்டு வந்து நம்ம உயிர் வாழ்றோம். ஆனா அந்த தாவர உயிர்களே உங்களுக்கு கிடைக்கல அப்படின்ற ஒரு நிலைமை வருதுன்னு வச்சுங்களா, அப்ப என்ன பண்ணுவீங்க? அடுத்த கட்டத்துக்கு நீங்க போகலாம், தவறு ஒன்றும் இல்லை. ஏனென்றால் இங்க நியதி என்ன? உயிர் வாழ்வதற்கு இன்னொரு உயிர் தான் உணவாக அமைகிறது என்பது நியதி. ஆகவே இந்த மாதிரி இடங்கள்ல நீங்க இந்த முடிவெடுக்க வேண்டியதுதான் மிக மிக அவசியம். அப்படி வந்து அதை நீங்க பின்பற்றல, அந்த மாதிரி நீங்க உங்களை மாத்திக்கிற அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? தற்கொலை தான் பண்ணி சேர்த்தாங்க, வேற வழி இல்லை. பட் அது வாழ்வதற்காக தான் எல்லாமே படைக்கப்படுது. அதே மாதிரி வாழ்வதற்காக தனக்கு கீழே இருக்கிற ஒரு இதை வந்து மனிதர்கள் வந்து நிச்சயமாக, விலங்குகள் மற்ற உயிரினங்கள் வந்து தான் வாழ்வதற்காக தகுதி இல்லாத ஒன்றை, அர்த்தமில்லாத ஒன்றை கொண்டு சாப்பிடவே இல்லைங்க. தனக்குன்னு என்ன உணவோ அதைத்தான் அது சாப்பிடும். ஆனா மனுஷன் மட்டும்தான் தாவர உணவையே உணவிலேயே உயிர் வாழ்வதற்கு தேவைக்கு மேல எல்லாமே கிடைக்குது.
இன்னைக்கு வந்து எதனா தாவர உணவுகள் இல்லை, அதனால மாமிச உணவு சாப்பிடுங்க, முட்டையை சாப்பிடுங்க, கோழி இதை சாப்பிடுங்க அப்படின்லாம் சொல்றாங்கன்னா இவ்வளவு பித்தராட்டமான வேலை. ஏன்னா இதெல்லாம் நிரூபிக்கப்பட்ட விட்டதாகி போயிடுச்சு. தாவர உணவுகள்ல மனிதனுடைய உடலுக்கு மட்டுமல்ல, மனதிற்கும் ஆரோக்கியமான உணவு வந்து தாவர உணவுகள் வந்து கிடைக்கிறது, அபரிமிதமா கிடைக்கின்றது என்பது அறிவியல் உண்மை. ஆகவே இங்க இது போன்ற விஷயங்கள்ல நம்ம மிக தெளிவாக இருக்க வேண்டும். வாய் ருசிக்காக வந்து ஒரு உயிரை வந்து கொண்டு சாப்பிடுறது அப்படின்றது அந்த கொலை நோக்கம். ஏனென்றால் அங்க உயிர் வாழ்வது நோக்கம் அல்ல, ருசி, அது சுவையாக இருக்கிறது அப்படின்ற நோக்கம். அப்ப அது உயிரை கொண்டாடணுன்ற வந்து அடுத்த கட்ட ஒரு உயிரை கொள்வதற்கான ஒரு நிலைக்கு நீங்க போறீங்க. அது வந்து மனித சட்டத்திலே தண்டனை கிடைக்காம இருக்கலாம், ஆனால் இறைவனுடைய சட்டத்திலே, இறைவனுடைய சட்டம் தான் ஒரு உயிர் வாழ்வதற்கு ஒரு உயிரை கொள்ளணுன்றது. ஆனா எந்த உயிரை கொள்ளணும் மனிதனுக்கு வந்து அந்த பகுத்தறிவு இருக்குது. ஏன்னா மற்ற எந்த உயிரும் வந்து தன்னுடைய உணவு தவிர வேற ஒரு உணவுக்காக அது இன்னொன்று கொண்டதில்லை. தனக்குன்னு என்ன இறைவனால் படைக்கப்பட்டதோ அந்த உயிரினங்களைத்தான் அது கொண்டு வாழ்கிறது. இதுல வந்து வேற மாதிரிலாம் வந்து டெக்னிக்காலாம் பேசிலாம் தப்பிக்க முடியாது யாருமே. ஓகே, சோ இதெல்லாம் வந்து நம்ம கருத்துல வைத்துக் கொள்ள வேண்டும் அகிம்சை பத்தி பேசணும். படி. ஆனாலும் சாப்பிடுகின்ற பொருட்களில் 2 விஷயங்களை நினைவில் வைத்துக் கொள்வது அவசியம். முதலாவது, முடிந்தவரையில் மெய்யுணர்வின் முன்னேற்றம் மிக குறைவாக இருக்கக்கூடிய உணவுப் பொருள்களை தேர்ந்தெடுப்பது அவசியம். அதாவது காய்கறிகள் போதுமானதாக எது கிடைத்தால் விலங்குகளை கொல்லக்கூடாது. 2வது, எந்த சூழ்நிலைகளிலும் ஏதேனும் விலங்குகளை கொல்வதாக இருந்தால் அது முன்னேற்றமான மெய்யுணர்வை பெற்றிருந்தாலும் சரி, அல்லது முன்னேற்றம் அடையாத மெய்யுணர்வை பெற்றிருந்தாலும் சரி, அவை கொல்வதற்கு முன்பு அந்த உயிரை கொல்லாமலேயே நம்மால் உயிர் வாழ முடியுமா என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். இந்த கருத்து தான் நம்ம பாபா ஏற்கனவே படிச்சதுனால அந்த கருத்து எனக்கு முன்னதாக வந்துடுச்சு. சோ அதை தான் இங்க சொல்றாரு. 2 விஷயங்களை நினைவு வச்சுக்கிறாரு. இந்த 2 விஷயத்த வந்து நினைச்சுக்கணும். ஒண்ணு வந்து முடிந்த வரையில மெய்யுணர்வு முன்னேற்றம் மிக குறைவாக இருக்கின்றது. அப்படி பாத்தீங்கன்னா மெய்யுணர்வு மிக குறைவாக இருக்கிற அந்த சென்ஸ் வந்து ரொம்ப குறைவாக இருக்குன்னு பார்த்தா தாவர உணவு தான் மனிதர்களை பொறுத்த வரையிலும். சோ அதை தான் தேர்ந்தெடுக்கணும். அது ரொம்ப முக்கியம். அதாவது காய்கறிகள் இதெல்லாம் ஒருவேளை இது போதுமான அளவு கிடைக்கல அப்படின்னும் போது நம்ம அடுத்தது வந்து வேற ஒரு விலங்கை கொன்றுதான் உயிரை வந்து கொன்றுதான் சாப்பிடணும் அப்படின்னா நீங்க அதை கொள்வதற்கு முன்னால இதை கொல்லாமலேயே நம்ம இந்த உயிரை காப்பாத்துறதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்கணும் அப்படின்றத நீங்க வந்து முதல்ல யோசிக்கணும்னு சொல்றாரு. சோ அது வந்து முன்னேற்றம். அங்க வந்து நீங்க முன்னேற்றமான மெய்யுணர்வு பெற்றிருக்குதா இல்ல முன்னேற்றம் இல்லாத வந்து மெய்யுணர்வு பெற்றிருக்கிறதா அப்படின்றத நீங்க பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. அது எந்த ஒரு நிலையில இருந்தாலும் அதை கொள்வதற்கு முன்னால அதை வந்து கொல்லாமலேயே நம்மளால உயிர் வாழ முடியுமா என்பதை நீங்க கட்டாயமா வந்து சிந்தனை பண்ணிட்டு தான் அடுத்தது வந்து அதை கொல்லணும். இந்த 2 விஷயத்தை தான் அங்க நீங்க பதிவை வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இங்க சொல்றாரு. ஸோ இங்க அடுத்த ஒரு விஷயத்த வந்து இங்க மனிதர்கள் வந்து கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா மனிதர்களுடைய குறிக்கோள் தர்மம் வந்து இறைவனை வந்து அடைவது. மனித பிறப்பே அதுதான். பரிணாமத்துல ஒவ்வொரு ஜீவனும் அடுத்தடுத்த கட்டத்தை தாண்டி மனிதனாக வந்ததுக்கு அப்புறம் தான் இறைவனை உணர முடியும் அப்படின்றதுனால இந்த பரிணாமமானது இந்த நிலைக்கு வந்திருக்குது. அப்ப அவனுடைய குறிக்கோளே இந்த ஜீவனுடைய பிரயாணமானது முன்னேற்றம் அடையாத நிலையிலிருந்து சிறிது சிறிதாக முன்னேற்றம் அடைந்து முன்னேற்றத்தினுடைய உச்சக்கட்டம் இறைவனுடைய மனமாக மாறுவது. அதுதான் முன்னேற்றத்தினுடைய எண்ட் பாயிண்ட். சோ இதை வந்து கருத்துல கொண்டு நீங்க பார்க்கும்போது மனித உடலுடைய அமைப்பை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பிசிக்கல் ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிட்டாலும் சரி, மனதை எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த உடல் எப்படி பல்வேறு அதாவது செல்களால கட்டப்பட்டிருக்கிறதோ, பல்வேறு அடுக்குகள், மேல் தோல் வந்து ஒரு விதமான செல்லு, அதுக்கு அடுத்த உள்ள தடிமனான தோல் பகுதி ஒரு விதமான செல்லு, அதுக்கு உள்ள இருக்கிற உறுப்புகள் ஒவ்வொன்றும் தனித்தனிய விதமான செல்களால இப்படி எண்ணிலடங்காத உயிரணுக்களால் வந்து இந்த உடம்பு அமைஞ்சிருக்கிறது. இந்த மனமும் அதே போலதான். இங்க மனம் என்ற ஒன்று உங்களுக்கு கண்ணுக்கு புலப்படாத வகையில இருந்தாலும், ஒன்று கண்ணுக்கு தெரியல அப்படின்றதுனால அது இல்லைன்னு சொல்லிட முடியுமா? உங்க மைண்ட் வந்து உங்களுக்கு கண்ணுல பார்க்க முடியாது, அதை போட்டோ பிடிக்க முடியாது, லேப்ல வந்து அதை ப்ரூவ் பண்ண முடியாது அப்படின்றதுனால உங்க மைண்ட் இல்லைன்னா நீங்க சொல்லுவீங்க. யாராலும் அப்படி சொல்ல முடியாது.
அப்போ ஆனா ஒரு பொருள் இருக்குதுன்னா இங்க கண்ணால் புலன்களால் உணரக்கூடிய பொருள்களும் உள்ளன, உணர முடியாத பொருள்களும் உள்ளன. இப்போ ஒண்ணும் இல்ல, இப்ப நம்ம லைட் வேவ்ஸ் இருக்குது. இப்ப சாதாரண இந்த கண்களால பார்க்கக்கூடிய அந்த ஒளியினுடைய அந்த ஃப்ரீக்வன்சின்னு ஒரு இருக்கு. இந்த ஃப்ரீக்வன்சி இந்த அளவுல அந்த லைட்டினுடைய அந்த வேவினுடைய அந்த ஃப்ரீக்வன்சி இருந்தாதான் பொருள்களை வந்து இந்த கண்களுடைய உதவி கொண்டு அந்த வெளிச்சத்துல பார்க்க முடியும். அந்த ஒளியினுடைய அந்த வெளிச்சத்தினுடைய அளவு மிக குறைந்த ஒரு இதுல இருந்தாலோ அல்லது அதிக வெளிச்சம் கண் கூசுகின்ற அளவுக்கு அதிகமான வெளிச்சம் இருந்தாலோ உங்களுடைய இந்த புற கண்களால அங்க வெளியில இருக்கக்கூடிய பொருளை வந்து பார்க்க முடியாது. இது கண்ணினுடைய கெப்பாசிட்டி. சரி, இங்க நீங்க சொல்லலாம் இது வந்து வெளிச்சம் அதிகமா இருக்கு, இங்க வந்து வெளிச்சம் கொஞ்சம் கம்மியா இருக்குது. இப்போ இன்னொரு உதாரணத்தை எடுத்துங்க. இப்ப நம்ம எலும்பு முறிவு ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா நாம வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறோம். அங்க என்ன பண்றாங்க, உங்க நிக்க வச்சு எலும்பு பாதிக்கப்பட்ட உடைஞ்ச பகுதியை வந்து அவங்க வந்து ஒரு போட்டோ எடுக்கிறாங்க. இந்த போட்டோ என்ன நடக்குதுன்னா அதுல இருந்து ஒரு ஒளிக்கற்றை தான் வந்து வெளியில போகுது. ஆக்சுவலா அது வந்து அல்ட்ரா அந்த லைட் வேவ்ஸ் தான் அது. ஆனா அந்த வெளிச்சத்தை உங்களுடைய கண்களால பார்க்க முடியாது. அது உங்களுடைய உடலையே ஊடுருவி சென்று அந்த உடலுக்கு உள்ள இருக்கிற அந்த எலும்பையே வந்து உங்களுக்கு வந்து அது அதனுடைய இமேஜை ஒரு நிழல் படமாக உங்களுக்கு பதிவாக்கி தருகிறது. அப்போ இந்த கதிர்களை கூட அந்த ஒளி, ஆனா அது ஒளி கதிர்கள் தானே. அப்ப அது கண்ணில் பார்க்க முடியல அப்படின்றதுனால அது இல்லைன்னு அர்த்தம் இல்ல. அது போன்ற இந்த மனம் என்ற ஒன்று இருக்கிறது என்று சொன்னால், ஒரு பொருள் இருக்குன்னா ஏதோ ஒன்றால் அது செய்யப்பட்டிருக்கிறது. அது மாய வடிவில இருக்குது என்று சொன்னால் புலன்களுக்கு தெரியாத வகையில் இருக்குன்னா புலன்களுக்கு தெரியாத நோய் கிருமியிலேயே கூட வந்து எந்த ஒரு மைக்ரோஸ்கோப்லையும் வந்து பார்க்க முடியாத அளவுக்கு நோய் கிருமிகள் இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ அதை விட உண்மையான பொருள்கள் இருக்குது. அப்ப மனம் என்ற ஒன்றும் அதிநுண்மையான உயிரணுக்களால் தான் அது செய்யப்பட்டிருக்கிறது. அதை நம்ம என்ன சொல்றோம், இது எண்டோபிளாஸ்மிக் பாடியில் இருக்கக்கூடிய செல்ஸ் நம்ம எண்டோபிளாஸ்மிக் செல்னு சொல்றோம், எண்டோபிளாசம். ஆனா அதே மனிதனுடைய செல்ஸ் எக்டோபிளாசம்னு சொல்றோம். ஆனா அதுவும் உயிரணுக்களால் செய்யப்பட்டிருக்குது. அது வந்து உங்களுக்கு புலனுக்கு தெரியாத அளவுக்கு செல்களால ஏற்படுது. பட் இங்க ஒரு விஷயம் என்னன்னா, பாடியில வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உதாரணத்துக்கு பாருங்க. இப்ப இங்க சொல்றாரு, இதை முதல்ல பாபா சொல்ற விஷயத்தை பார்ப்போம். இப்போ உங்களுக்குள் வாழ்கின்ற உயிரணுக்களின் இயல்பானது, அதனுடைய இயல்பு என்ன அப்படின்னா, நீங்கள் சாப்பிடுகின்ற உணவின் தன்மைக்கு ஏற்றவாறுதான் அவை உருவாகின்றன. நீங்க பிறந்த குழந்தையிலிருந்து என்ன விதமான உணவை நீங்க உள்ள கொடுக்குறீங்களோ அந்த உணவின் தன்மைக்கு ஏற்றவாறு தான் உங்க பாடியில் இருக்கிற ஒரு செல்லும் கட்டமைக்கப்படுகிறது. ஏன்னா அந்த உணவுல இருந்துதான் எல்லா செல்ஸும் எனர்ஜி எடுத்துக்குது, பாடி எல்லாம். அதே போலதான் மனம் மட்டும் எப்படி இருக்குது, மைண்டுக்கும் செல் இருக்குது. அந்த மைண்டுக்கும் செல்லுக்கும் வந்து உங்களுக்கு தேவையான எனர்ஜி வந்து வேணும். இப்ப இங்க என்ன சொல்றாரு, வாழுகின்ற உயிரணுக்களின் இயல்பானது நீங்கள் சாப்பிடுகின்ற உணவின் தன்மைக்கு ஏற்றவாறு தான் உருவாகின்றன. முடிவில் அவை அனைத்தும் சேர்ந்து உங்களுடைய மனதில் அதற்கேற்றவாறு பாதிப்புகளை உண்டாக்குகின்றன. இது எப்படி? இப்ப ஹியூமன் மைண்ட் வந்து நம்ம வந்து ஜீவ மனம் என்று சொல்றோம் இல்லையா, மனித மனதை ஜீவ மனம் சொல்றோம் அல்லது தனி மனம் என்று சொல்றோம். ஒவ்வொரு தனி மனுஷனுக்கும் ஒரு தனித்தனி மனம் இருக்குன்னு சொல்றோம். ஆக்சுவலா இந்த தனி மனம் என்று சொல்வது முதல்ல வந்து லிட்டரலி அது வந்து தப்பான ஒரு வேர்டு. ஏனென்றால் மனித மனம் என்பது தனி மனம் அல்ல, கூட்டு மனம். ஏன் அப்படின்னா உங்க பாடியில ஒரு செல் இருக்குது, எத்தனை கோடி செல் இருக்குதோ உங்க உடம்புல அத்தனை செல்ஸும் நீங்க சாப்பிடுற உணவுல இருந்து எனர்ஜி எடுத்துக்குது. ஒரு செல்லுமே உயிர் வாழக்கூடியதா இருக்கிறதுனால அதுக்கும் உடல் அமைப்பு இருக்குது, மன அமைப்பு. அப்ப எத்தனை கோடி அந்த உடல் செல்கள் இருக்கிறதோ அத்தனை கோடி செல்களுடைய மனமும் ஒன்றாக சேர்ந்தா அது என்னவோ அதுதான் உங்களுடைய மனம், கூட்டு மனம். அதனாலதான் இது இட் இஸ் நாட் ஏ இண்டிவிஜுவல் மைண்ட், இது வந்து ஒரு காம்பவுண்ட் மைண்ட் தான் ஹியூமன் மைண்டு. அப்போ நீங்க அந்த மைண்டு ஒரு உயிரினம் உதாரணத்துக்கு பார்த்துங்க. ஏதேனும் வந்து ஒரு கிருமிகளோ ஏதோ உங்க உணவு வழியா உள்ள போயிடுச்சுன்னா அது உங்களோட ரத்தத்திலேயோ உங்களுடைய இதுலயோ வந்து பல மாற்றங்களை உண்டாக்கி உடம்புல இருக்கிற உயிரணுக்கள் அதனால பாதிக்கப்பட்டு அதனுடைய விளைவாக உங்களுடைய மைண்டும் வந்து பாதிக்கப்படும். இப்போ வந்து ஹை டெம்பரேச்சர்ல வந்து 106 டிகிரி 105 டிகிரில வந்து உங்களுக்கு வந்து ஃபீவர் இருக்குது. அந்த ஃபீவர் இருக்கும்போது உடல்ல இருக்கிற எல்லா செல்ஸும் அதனுடைய வெப்பத்தை தாங்க முடியாம எல்லாம் சோர்ந்து போகின்ற பொழுது உங்க மனமும் அங்க சோர்ந்துதான் போக முடியும்.
மைண்ட் மட்டும் அப்படியே ஆக்டிவா எல்லா வேலையும் செய்யறதுக்கெல்லாம் அப்படிலாம் இருக்காது. மனமும் சோர்ந்து போயிடும். ஆனா அதே அந்த ஹை டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய அந்த ஃபீவர் உள்ள மனுஷனுக்கு ஒரு மருந்து மூலமாக உடலுக்குள்ளார அது வந்து உள்ள எடுத்துக்கிறது. நீங்க டேப்லெட் மூலமா வாயில உணவு மூலமா வந்து எடுத்தாலும் சரி, அல்லது டைரக்டா அந்த எனர்ஜியை வந்து நீங்க தோல் வழியாக நீங்க வந்து உள்ள சதைகள் உள்ள செலுத்தினாலும் சரி, அல்லது நீங்க வந்து ஆங்கில மருத்துவத்தை விடுங்க, மூலிகை மருந்து எடுத்துக்கிட்டாலும் அது வந்து உணவு மருந்து. நீங்க உணவே மருந்துன்னு சொல்றோம். அதை நீங்க எடுத்துக்கிட்ட உடனே அது என்ன பண்ணுது, உள்ள சாப்பிட்ட உடனே அந்த பாடியில் இருக்கிற செல்ஸ் எல்லாத்தையும் அது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது. அங்க பாடியில் இருக்கிற செல்ஸ் மாற்றம் அடையும் போது அந்த ஒரு ஒரு செல்லினுடைய மனமும் வந்து மீண்டும் வந்து தன்னுடைய புத்துணர்வு பெறுகிறது. அப்போ வந்து உங்களுடைய டோட்டல் மைண்டுமே உடல்ல இருக்கிற ஒரு செல்லும் ஆக்டிவாக இருந்த பொழுது உங்களுடைய மனமும் ஆக்டிவாக ஆகும். இது உண்மையா பொய்யா? இது வந்து வரலாற்று ஒரு ஒரு விஞ்ஞானமயமான ஒரு உண்மைதான். அப்ப நம்ம சாப்பிடுற உணவு எத்தகைய மாற்றத்தை மனதுக்குள்ள ஏற்படுத்துதுன்றதுதான் இங்க வந்து நம்ம இந்த கவனத்துக்கு, அதுக்காக இந்த உதாரணம் நான் சொன்னேன். அப்ப நீங்க சாப்பிடுற உணவுக்கு ஏற்ற மாதிரி அந்த மனதிலும் அதற்கென்ற பாதிப்புகளை அது உண்டாக்குகின்றன என்பதை ஒருத்தர் மறக்கவே கூடாது. இது ஆன்மீக சாதகர்கள் மிக தெளிவாக வந்து இதை புரிஞ்சு கொள்ள வேண்டும். அப்ப உடம்பட வந்து அதனால்தான் வந்து நீங்க இவரு சொல்றாரு திருமணத்திற்கு, உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேரு. உடம்ப வளர்த்தினாதான் இந்த உயிரை வளர்த்த முடியும். ஏனென்றால் இந்த உடம்பினுள்ளே உருபொருள் கண்டேன். இந்த உடம்புக்குள்ளாரதான் வந்து இறைவன் இருக்கிறத கண்டுபிடிச்சேன். அதனால உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன்னு சொல்லு. அப்போ ஒரு ஆன்மீக சாதகர்கள் இந்த விஷயத்துல மிக ஒரு ஒரு கவனமாக இருக்க வேண்டும். அப்போ நம்ம ஒரு விலங்குகளை கொன்று ஒரு இறந்து போயிட்டா மனுஷனும் சரி விலங்குகளும் சரி, அது இறந்துச்சுன்னா அடுத்த நிமிஷத்துல இருந்து உயிர் போன அடுத்த செகண்ட்ல இருந்து அது அழுக ஆரம்பிக்குது. இது உண்மைதானே? அப்போ அது துர்நாற்றம் வீச ஆரம்பிக்குது. ஆரம்பத்துல துவக்கத்துல கொஞ்சம் இருக்கும், அப்புறம் ஒரு நாள் வச்சிருந்தீங்கன்னா ஓவரால் இந்த ஸ்மெல் வர ஆரம்பிச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஒரு செல்ஸுமே அழுகி போக ஆரம்பிக்குது. அதுல இருந்து புழுக்களும் வர ஆரம்பிச்சிடும். அப்ப அந்த அழுகி போன அந்த துர்நாற்றமுடைய அந்த அழுகி போகக்கூடிய தன்மை உள்ள அந்த சதையும் இதையும் வந்து ஒரு மனிதன் சாப்பிட்டா அதுல இருந்து என்ன கிடைக்குமோ அதுதானே அந்த ஒரு பாடியில இருக்கக்கூடிய நம்ம செல்ஸ் எடுத்துக்குது. அப்ப அந்த செல்லை எடுத்துக்கிட்டு அந்த மைண்டுக்கு வந்து இருக்கக்கூடிய அந்த என்ன எனர்ஜி எடுத்துக்கிச்சோ அந்த தன்மை என்னவோ, நீங்க சாப்பிடுகின்ற பொருளின் தன்மை எதுவோ அதைதான் மனதிற்கு வந்து தன்மையாக மாற்றப்படுகிறது. அப்ப உங்களுடைய ஹியூமன் மைண்ட் என்ன டோட்டலா பாத்தீங்கன்னா இது போன்ற உணவுகளை சாப்பிடுகின்ற பொழுது உங்களுடைய மைண்டே வந்து வேற மாதிரி லெவலுக்கு போயிடும். அனிமல் எதை சாப்பிடுறீங்களோ அதனுடைய குவாலிட்டியா தான் அது இருக்க முடியும். இது எந்த ஒரு அறிவியலும் வந்து மறுக்க முடியாத ஒரு உண்மை. ஆகவே நீங்க அப்போதே வெட்டப்பட்ட இழிவான குணங்களை கொண்ட மிருகங்களின் மாமிசத்தை கொண்டோ அதை வந்து உங்களுடைய உடம்பு இதெல்லாம் வந்து உடல் வளர்ச்சி அடைந்தாலோ மனம் வந்து வளர்ச்சி அடைஞ்சாலோ அந்த போன்ற இழிவான குணங்களைத்தான் அது பெற முடியும் என்பது நீங்க இயற்கை. எனவே இங்கே அகிம்சா அல்லது இம்சா என்ற கேள்வியே எழவில்லை என்றாலும் அக்கறையின்றி எதையும் வேண்டுமானால் சாப்பிடுகின்ற பழக்கத்தை எந்த விதத்திலும் ஆதரிக்க முடியாது. இது வந்து மனித லட்சியத்தையே வந்து அதை பாழாக்கிவிடும். அதனால அவ்வளவு ஒரு எச்சரிக்கையோட நீங்க இருக்கணும். ஆகவே நீங்க விரும்புவதையெல்லாம் சாப்பிடலாம், விரும்பியதையெல்லாம் செய்ய வேண்டும் என்ற கொள்கை வந்து எப்பயுமே இருக்கக்கூடாது. நன்றாக சிந்தித்த பிறகு செயல்களை செய்ய வேண்டும். எதை சாப்பிடணும்னு தெளிவான முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும். ஒன்றை சொல்லுவதற்கு முன்னால உயிர் வாழ முடியுமா இதை கொள்ளாமலே அப்படின்றதுல சிந்திக்க வேண்டும். என்ன உணவை தேர்ந்தெடுக்கின்றதை சிந்தனை பண்ணி அதை வந்து முடிவெடுக்கணும். ஆகவே உயிர் வாழ்வதற்காக உணவு விஷயத்திலே ஒரு கொள்கையை பின்பற்றியே ஆக வேண்டும். அப்படி இல்லை என்றால் அது அபரிக்கிரக நெறிக்கு எதிரானதாகிவிடும் என்று மிக தெளிவாக சொல்றாரு. அகிம்சையை பத்தி பேசுகின்ற பொழுது இவ்வளவு விஷயங்களை பாபா சொல்றாரு. மற்றபடி ஸ்பெசிபிக்கா உணவை வந்து நம்ம அதுல பிரிவுகள் இருக்குது, என்னென்ன உணவுகள் என்ன தன்மை உடையது, அதை வந்து நம்ம அடுத்த வகுப்புல நம்ம அதை சேர்த்தே நம்ம பார்க்கலாம். அடுத்த வகுப்பு சரியா? ஏதேனும் கேள்விகள் இருக்குதா? கேள்வி இருந்தா கேட்டுடுங்க, அடுத்த வகுப்புல கூட பாடம் பதில் பேசுகிறோம். ஐயா ஒரு ஒரு தகவல் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் ஐயா. அகிம்சா பத்தி பேசுனாக்கா காந்தியடிகள் வந்து அகிம்சாவை வந்து பின்பற்றினாங்க. அப்போ
அது வந்து எந்த வகையில வந்து சாத்தியம் ஐயா? நம்மளுடைய தலைப்புக்கு அது எந்த வகையில பொருந்துது ஐயா இது? ஓகே. இன்னொன்று வந்து வள்ளலார். வள்ளலார் வந்து தன்னுடைய நம்ம முதல்ல உடம்புல காந்தி முடிச்சிடலாமா? காந்தி அப்புறம் ஆன்சர் வந்து அடுத்த வாரம் வச்சுக்கலாமா? அடுத்த வாரம் வச்சுக்கலாம் ஐயா. ஓகே, வள்ளலார் சொல்லுங்க. வள்ளலார் வந்து தன்னுடைய உடல் உள்ள புண்ணுல இருக்கக்கூடிய புழுவை கூட வெளியில விடாம காப்பாத்தணும்னு சொல்லி அதை பாதுகாத்திருக்காரு. சரி. அப்ப அது வந்து அகிம்சா வகையில வந்து ஏற்புடையது ஐயா. சூப்பர். அடுத்த வாரம் பார்க்கலாமா? அடுத்த வாரம் பார்க்கலாம். சரி, நன்றி. சரி சரியா? சரிங்க ஓகே, சரிங்க நன்றி நமஸ்காரம். நமஸ்காரம். எல்லாருக்கும் நன்றி. நமஸ்காரம். அனைவருக்கும் இரவு வணக்கம் ஐயா. நமஸ்கார். நமஸ்காரம் ஐயா. இரவு வணக்கம்.